சூடு தாங்காது, உடம்பு போயிடும், அது தீ சுடும் அப்படி என்பதை பிறருடைய அனுபவத்திலிருந்து நாம் அறிவை பெற வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம். அந்த அனுபவ அறிவைத்தான் இந்த இலக்கியங்களும் அறநூல்களும் நமக்கு போதிக்கின்றன. பட்ட பிறகு தெரிந்து கொள்வது ஞானி அல்ல. பிறருடைய வாழ்க்கையில் பட்டதை வைத்து நாம் படாமல் நம்மை பாதுகாப்பதுதான் சிறந்த ஞானம், சிறந்த அறிவு. அதற்குத்தான் இத்தனை போதனைகளும் நமக்கு. எந்த உலகில் எந்த உயிரினத்திற்கும் பிறந்ததிலிருந்து கடைசி வரை அறிவை புகட்ட வேண்டிய ஒரு வேலை இல்லை. வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எந்த ஒரு உயிரினத்திற்கும் யாரும் கற்றுத் தருவதில்லை. ஆனால் மனிதனாக பிறந்தவன் கடைசி இறக்கும் தருவாய் வரை யாராவது ஒருவர் புத்தி பண்ணி கொண்டே இருக்கும். குழந்தை உனக்கு ஒண்ணும் தெரியாது, பாரு, சின்ன இளங்கால வயசு, படிக்கிற குழந்தை, துள்ளி விளையாடுற வயசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, 8-9 வயசு. அப்புறம் வாலிப வயசு இப்படிதான் இருக்கும், பட்டாதான் தெரியும் உனக்கு. அதன் பிறகு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நிறைய இருக்கா தெரிஞ்சுக்கிறது. அதன் பிறகு பையன் பிறந்துவான், அப்பா சும்மா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பையன் சொல்லாம. வயசாயிடுச்சு, உனக்கு வயசாயிடுச்சு, கண்ணும் தெரியல, காது கேட்கல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றத மட்டும் கேள்வி. அப்ப கடைசியில நமக்கு யாராவது வந்து புத்தி சொல்லிட்டே இருக்காங்க. வேற எந்த உயிரினத்துக்கும் அப்படி கிடையாது. ஆனாலும் கடைசி வரைக்கும் மனிதன் முழுமையாக அறிவை தெரிந்து கொள்கிறான் என்றால் இல்லை. அதுதான் தோற்றத்தை கண்டு முடிவு செய்யக்கூடாது என்பதற்கு மற்றும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம், காந்தியடிகளை கொல்ல வந்த கோட்சே கையில் ஒரு கொலையாயுதத்தை வைத்திருக்கிறான் என்று காந்தி ஒருபோதும் நினைக்கிறார். காந்தியை கொண்டு வந்த கோட்சேவை பற்றி அவர் தவறுதாக ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்க்கவில்லை. இவன் ஒரு கொலையாளியாக இருந்து நிற்கிறான் என்று அவர் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவேதான் யாரையும் இந்த உலகில் நம்பக்கூடாது. நம்முடைய பொருளை பாதுகாக்கும் வரை நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இல்லைங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல 2 கொலை நடந்த பாடு எவன் பேக்க மாட்டிங் வந்தாலும் அறியாத பசங்க, கும்பல பிள்ளைங்க பயந்துகிட்டே இருக்கு. எவன் என்ன ஆயுதத்துக்குள்ள வச்சிருப்பானோ தெரியாது அப்படின்னு. இல்லைங்களா? இந்த 500 ரூபாய் நோட்டு, நிறைய கள்ள நோட்டு வந்த பாடு நாம உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின 500 ரூபாய் நோட்டை கொடுத்தா கூட அவன் இப்படி பார்த்துட்டு நம்மள வேற பாக்கலாம். அப்ப எல்லாரையுமே அந்த நோட்டை வச்சு எடை போடுற ஒரு உலகம் ஆகி போச்சு. நல்லவன் கெட்டவன் எல்லாம் கிடையாது. நோட்டை பார்த்த உடனே, சார் இது என்னுடைய டியூட்டி, நீங்க சம்பாதிச்சு எப்படி இந்த நோட்டை வாங்க எனக்கு தெரியாது, எனக்கு நோட்டு தான் பேசணும். பேங்க்ல பாக்கணும் இல்லையா சார்? ஆக வாழ்க்கையில் நாம் யாரையுமே ஒரு எல்லை மீறி நம்பிவிடக் கூடாது. தொழுத கையிலும் படை ஒடுங்கும் ஆயுதம் இருக்கும். இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஒரு உன்னதத்தை இங்க சொல்றாரு பாருங்க. ஒரு ஓமையா சொல்றாரு, தொழுத கையினுள்ளும் துருமுடி அகத்தும் சோறா. தொடர கையில கூட உயிர் போகக்கூடிய ஆயுதத்தை கையில வச்சுப்பா, ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு பொருள் தான் மெய் காப்பாளர்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் போகும்போது பக்கத்துல அழகா போட்டு ஒரு சுட்கேஸ் எடுத்து போவாரு. ராஜ வாழ்க்கலாம். சிஎம்க்கு இணையா, பிஎம்க்கு இணையா ஜம்முன்னு ஃபிளைட்ல போறாரு, ஏ கிளாஸ் ரூம்ல தங்குறாரு, நிம்மதியான வாழ்க்கை நினைக்கலாம். அப்படி இல்ல, யாராவது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இவர் முன்னாடி வந்து நின்று இவர் உயிரை கொடுத்தாலும் அவரை காப்பாற்றும். அதான் மெய் காப்பாளர். மெய்னா உடம்பு. அப்ப அந்த மெய் காப்பாளர் போல இருக்கணுமா ஜீவகனை பார்த்துக்கிறவங்க. அதை எப்படி சொல்றாரு? தொழுத கையினுள்ளும் துருமுடி அகத்தும் சோற அழுத கண்ணீரின் உள்ளும். எதிர நின்று அழுதானா இறக்கப்பட்டத அந்த கண்ணீருக்குள்ள கூட கொஞ்சம் பழிவாக்குற கண்ணீரா இருக்கும். அது கண்ணீரை கண்டு கூட இறக்கப்படாது சார். இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? ஐயோன்னு எதாவது பண்ணானா முடிக்கு போயிடணும் இல்லையா? இல்லைங்களா? பார்ப்போம் சார், ஒரு போன் பண்ணு சார், எங்க வீட்டுக்கு போன் பண்ணோம், எடுத்து ஓடிடும். ட்ரெயின்ல போன நின்று போன் பேசும்போது கொப்பால தட்டி தூக்கி ஓடிடுறாங்க. அப்ப யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடிகிறது அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அழுத கண்ணீரின் அணிகர தகர்த்து மாய்ந்து பழுது கண்ணறிந்து கொள்ளும் படையொடுங்கி பற்றா. யாரும் யாரையும் நீங்க பற்று வைக்காதீங்க. உற்ற நண்பரா யாரையும் நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. புதுசா ஜீவகனை பாதுகாத்து அவனை அரியணையில் அமர்த்தும் வரை மிக ஜாக்கிரதையா அவனை பார்த்துக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு டீம் போட்டு பேசிட்டாங்க. அழகா அந்த குரல் என்னன்னா, தொழுத கையினுள்ளும் படையொடுங்கும். ஒன்னா அழுத கண்ணீரும் அனைத்து என்ற குரலினுடைய வெளிப்பாட்டை தான் இந்த நிறுத்தப்பாவில் அவர் எழுதினார். அங்க 1.25 அடி திருக்குறள், நீங்க 4 வரி என்ன பாட்டுங்க விருத்தப்பம்.
காந்திய கோட்சே கொண்டதை வச்சு ஒரு புது கவிஞன் இப்படி எழுதலாம். காந்தியை நினைக்கும் போதெல்லாம் கோட்சேவை மறக்க முடியவில்லை. ரோஜாவை பார்க்கும் போது முல்லை நம்மால் மறக்க முடியும் இல்லைங்களா? ரோஜாவை பார்க்கும்போது கரெக்டா அந்த முள்ளு செடி ஞாபகம் வரும். முல்லை நினைத்தால் ரோஜாவை நாம் அனுபவிக்க முடியாது. எப்படி வேணாலும் நாம மாத்திடுறோம். இவன் எப்படி திங்க் பண்ணிருக்கா பாருங்க புது கோயில். காந்தியை நினைக்கும் போதெல்லாம் கோட்சேவை மறக்க முடியும். அப்படி தொழுத கையிலும் படை ஒழுங்கக்கூடிய பகையாளிகள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஜீவகனை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதன் பிறகு மகளிரிடம் நெருங்கி பழகக்கூடிய சூழல் வந்தால் மிக 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 எல்லை ஜாக்கிரதையோட இருக்கணும். அதற்கு அடுத்தது என்ன சொல்றான், இதான் சார் ரொம்ப முக்கியம். இப்போ சிஎம் பிஎம் ஜனாதிபதி எல்லாம் உண்ற உணவு, தண்ணீர், போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே டாக்டர்ஸ் செக் பண்ண பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க, போட்டுக்கிறாங்க. எந்த விதத்திலாவது அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துட போகுது. அன்றைக்கு இருந்த அரசர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிபிக்கான ஒரு கருத்தை இங்க சொல்றாரு. என்னன்னா, மைக் கேட்கும் போல என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்ண பூ மாலை, பால், கனி போன்ற பொருள்கள்லாம் பல முறை ஆராய்ந்து பார்த்து உண்ற பிறகு அவங்க கொடுக்கணும். நாம முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்ல, அதுல எதுவும் பாய்சனஸ் கலந்து இல்ல அப்படின்னா நீங்க அவருக்கு கொடுக்கணும். அப்படி சொல்றாங்க சார், ரொம்ப அழகா சொல்றாங்க. வண்ண பூ மாலை, சாந்தம், பாலனி, கலங்கள், ஆடை, ஆடை முதல்கொண்டு ஜாக்கிரதையா நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். அதுல கூட உயிரை போகக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய காலம் அந்த காலத்திலே இருக்கு. சரி, எப்படி சார் செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னப்பறவை ஒரு 3 எடுத்துக்கிறாரு. அன்னப்பறவை, சக்கரவாகம்ன்ற ஒரு பறவை, கரும் குரங்கு, 3 ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னப்பறவை இருக்கு பாருங்க. அன்னப்பறவையுடைய இயல்பு என்ன, பாலும் தண்ணியும் கலந்துருந்தா கூட பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அன்னப்பறவையினுடைய கண்கள் கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க நஞ்சு துவைத்த பொருட்கள் எதை காமிச்சாலும் அவருடைய கண்கள் சிவக்குமா. இத ஒரு காப்பிய படம் எப்படி கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரியல. நஞ்சு துவைத்த அணிகலன்கள், உடை, சந்தனம் முதலாவை அரசாங்கத்தின் விழிகளில் பட்டால் அவை உடனே ரத்த சிவப்பாக மாறும். கண் கோபத்துல சவுக்குது பாருங்க. அந்த மாதிரி அந்த விஷம் கலந்த பொருட்கள் ஏதாவது அதன் அருகில் காண்பித்தால் கண்கள் சிவப்பாக மாறும். அன்னப்பறவையுடைய சிறப்பு சொல்லிட்டாரா. சக்கரவாகம் ஒரு பறவை இருக்கு. சக்கரவாகம் ஒரு பறவை, அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதுகிட்ட விஷம் கலந்த ஒரு துணியோ, ஒரு மணியையோ, ஒரு மாலையோ, ஒரு பூவையோ அதுகிட்ட காமிச்சோம்னா மிக மிக கோபப்படுவாங்க. இயல்பா இருக்கிற அந்த சக்கரவாக பறவை கோபத்தினுடைய உச்சத்துக்கு போயிருக்கும். வெறுப்போட முகத்தை திருப்பிக்குவாங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இதை விட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, கருக்குரங்கு இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அந்த குரங்கு. சாதாரண குரங்க பார்க்கறத விட அந்த கருக்குரங்குடைய ஸ்பெஷல் என்னன்னா, அதுல உணவையோ நீரையோ விஷம் கலந்து இருந்து அதுக்கு கொடுத்தோம்னா அது உண்ணவே உண்ணாதான். மயிலு, பன்றி, மற்ற விலங்குகள் நிலத்துல பயிரை வீணாக்குறதுக்காக பாய்சனை கலந்து வச்சுட்டீங்கன்னா சாப்பிட்டு காட்டு பன்றி இதெல்லாம் இறந்து போகுது. ஆனா இந்த கருக்குரங்க கொல்லணும்னு நினைச்சிட்டீங்க, எதனா கலந்து வச்சீங்கன்னா கூட அது என்ன பண்ணுது, கண்டுபிடிச்சு சாப்பிடாது. அவ்வளவு மோப்ப சக்தி இருக்கு இல்லைங்களா. பாம்பு இருக்கு. பாம்போட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நீங்க இங்க வரும்போது அது எப்படி அங்க ஓடுது, நிலத்தோட அதிர்வு அதுக்கு தெரியும். பார்வை முக்கியம் இல்லை, நிலத்தோட அதிர்வு தெரியும். இப்படி ஒரு விலங்குகிட்டையும் ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்காரு. ஆனா இந்த 3 செலக்ட் பண்ணி இத ஒரு டாக்டரா செக் பண்ணக்கூடிய ஒரு மெய்காப்பாளர்களா இதை பயன்படுத்திருக்காங்க அரச குலத்தில். எவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு சூழல் பாருங்க.
அந்த மாதிரி இந்த சக்கரவாகம், அன்னப்பறவை, கருங்குரங்க பயன்படுத்தி அதன் பிறகு ஜீவர்களுக்கு நீங்க உடை, ஆபரணம், பூ, மாலை, உண்ண உணவு, அருந்த நீர் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு இதுங்க கிட்ட காமிச்சு செக் பண்ணிட்டு தான் நீங்க ஜீவர்களுக்கு கொடுக்கணும். இது வேற எந்த காப்பியத்திலையும் இல்ல சார். தமிழ் காப்பியங்கள்ல எதுலையும் இப்படி ஒரு செக் பண்ணி தான் அரசனுக்கு கொடுக்கணும்ன்றத பார்க்க முடியாது. அடுத்தது பாருங்க, பகை வெல்லும் வழி. அஞ்சனக்கோள் அப்படின்னா என்ன தெரியுமா? அஞ்சனம்னா என்ன தெரியுங்களா சார்? அஞ்சனம்னா நான் சொல்லிட்டேன், பாராட்டணும் சார். அவங்க முன்னே ஒரு முறை கை கட்டுறோம். மையை இப்ப பயன்படுத்துறதுல அந்த மைக்கு சரியான தமிழ் சொல் அஞ்சனம். அஞ்சனம் பூசுறதுக்கு ஒரு சின்ன குச்சி வைப்பாங்க. அந்த குச்சி எவ்வளவு சின்னதா இருக்கும், அந்த கோளால ஒரு பாம்பை அழிச்சுனா கூட பாம்பு இறந்து போயிடும். ஆனா அந்த பாம்பு கோபப்பட்டு ஒரு யானைய கடிச்சா கூட யானை அவ்வளவு பெரிய யானை பிரிவி கீழே விழுந்து இறந்து போகும். அதனுடைய விஷம் அவ்வளவு தன்மை வாய்ந்தது. அஞ்சன கோளால் அடிபட்டாலே இறந்து போகக்கூடிய பாம்பு அதை விட்டு விட்டால் அது வளர்ந்து வளர வேண்டியது அவசியம் இல்லை. அது உள்ளே இருக்கக்கூடிய விஷம் ஒரு யானையை கடித்தால் கூட யானை பிடிவி கீழே விழுந்து இறந்து போகும். அந்த அளவுக்கு அது விஷத்தன்மை மிக்கது. இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அஞ்சனக்கோள் அளவிற்கு இருக்கக்கூடிய பகையை இளையதாக முள்மரம் கிள்க. பகையை தீர்த்துலாம், பகையை வளர விட்டுக்கூடாது. வளர்ந்துடுச்சு, அவன் 4 பேரை சேர்த்துட்டு 8 பேரை சேர்த்துக்கிட்டு நமக்கு எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அங்க பூரா பாவம் வைக்கும். தூங்கும் போது கூட காலாட்டிட்டு தூங்கணும். இன்றைக்கு இருக்கிற நிலவரம், எப்ப யார கவுத்து போட்டுட்டு அவன் மேல வருவான்னு தெரியாது. ஐடி ஃபீல்டு மோசம் இல்லைங்களா? நம்ம உறவினர் அவன மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ஆள் யாருமே கிடையாது. இன்னைக்கு சொல்ல போனா கணவனை கவுக்கிறதுக்கு மனைவி ரெடியா இருக்காங்க, மனைவியை கவுக்கிறதுக்கு கணவன் ரெடியா இருக்காங்க. சமுதாயத்துக்கு வீட்டுக்கு வெளியே தான் நமக்கு பகையாளி தான். வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு யாரு மேலேயும் ஒரு பாண்டு கிடையாது, யாரு மேலேயும் ஒரு பற்று கிடையாது, யாருமே நமக்கு நம்பிக்கையானவங்க இல்லை. இன்னைக்கு ஈவன் நாம பெற்றெடுத்த குழந்தைகள் கூட நம்ம எப்படி நினைக்கிறான், அவனை நம்ம ஒரு சர்வீஸ் பீப்புளா தான் நினைக்கிறோம், நம்மள ஒரு ஸ்பான்சரா தான் நினைக்கிறான் இல்லைங்களா? குடும்பத்தை நிறுத்திங்க, வெளியே போடாத அப்பா அவர் அப்படின்னு. ஆமா, உயிரை எழுதவன் அவனுக்கு வேணும் போது அவனே எல்லாத்தையும் பார்த்தேன். இன்றைக்கு நீங்க உயிர் எழுதுறவங்க அவன் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவனுக்கு எப்ப தேவையோ அப்ப கொடுத்துடணும். கொடுக்கணும்னா அவன் வேலையை முடிச்சுட்டு போயிடும். எல்ஐசி போட்டுருக்காரு, அப்பா இறந்துட்டா எல்ஐசி அடையலாம். அப்பா எப்ப இறக்குறது, எப்ப நான் எல்ஐசி பணத்தை அனுபவிக்கிறது போட்டுதல். ஆக பணமே பிரதானம்ன்ற ஒரு உலகம் சார் இன்றைக்கு இருக்கிற உலகம். பணம் தான் பிரதானம், பாசம் தான் அண்ணன். என்னதான் நீங்க கொட்டி கொட்டி பாசத்தை மனைவி கணவன் மேல காமிச்சாலும், கணவன் மனைவி மேல காமிச்சாலும், அவங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கி தரலாம். போயா இல்லைங்களா? ஆகவே இன்றைக்கு பணத்தால பாசத்தை அறக்கிற உலகம் இது. ஆக அஞ்சல கோரினார் நாகமோர் அருவி குன்றி குஞ்சரம். குன்று போல இருக்கிற குஞ்சரம், குஞ்சரம்னா யானை. அந்த யானையே அந்த பாம்பு கீழே கவிழ்த்துடும். ஆகையினால கூர் நுதி கொண்டு நீங்கள் பஞ்சின் வெள்ளிய தேடினும், பஞ்சை விட சின்னதா இருக்கு பகை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா இல்லைங்களா? அதனாலதான் அழகா திருக்குறள் இளையதாக முள்மரம் கில்க, கின்ற அளவு இருக்க படாரி கொண்டு நாளைக்கு கொடக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு பெட்டி கடை வைக்கிறேன்னு ஆரம்பிப்பான். சரி பொழிச்சு போட்டுன்னு விடுவோம். மழை வரும்போது நம்ம வீட்டு திண்ணையில வச்சிடறோம் சார், தெரு பக்கமா வச்சுட்டு போறோம் அப்படின்வான். நாளைக்கு என்ன பண்ணுவான், எடுறாப்பா எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்கன்னா எடுக்க மாட்டான். இத்தனை லட்சம் முடிச்சுன்னா நான் எடுக்கிறேன் என்ன பண்ணுவான், அங்கேயே டேரா போட்டு போடுவான் இல்லைங்களா? இன்னைக்கு காலம் எப்படி உணர்ந்து இருக்கு சார். அதனால இளையதா இருக்கும்போது
போதே இதனுடைய பின்விளைவு என்னவா இருக்கும் நம்ம நினைச்சு பார்த்து ஆயினோம்னா தான் வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் அழகான ஒரு திருக்குறள் சொல்லுது, மறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போலக்கு. இப்படி போனா இது வரும்னு தெரியணும். போய் முட்டிக்கிற பிற்பாடு நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் சார், எடுக்கிற முடிவு சரியா இருந்தா வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். எடுக்கிற முடிவு தவறா எடுத்துட்டீங்கன்னா காலத்துக்கு சிக்கல். அதனால முடிவு சரியாக இருந்துன்னா நம்ம வாழ்க்கையே சிக்கல் இல்லாம போகும். அதனால அந்த சிறிய பகையா இருந்தாலும் கொன்னுடுங்க அப்படின்ற, அந்த பகையை தீர்த்துடுங்கன்ற. ரைட், ஜீவகனை எப்படி பாதுகாக்கணும் தொடர்ந்து சொல்லிட்டே போறாங்க. இது வந்து ஒரு ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம். எப்படி அந்த ஜீவகனை பாதுகாக்கணும், ஏன் அவனை பாதுகாக்கணும், அவன் அந்த நாட்டினுடைய இளவரசன், ஏன் அவனை பாதுகாக்கணும், பகையாலே அவனை தேடிட்டே தான் சொல்றது. அப்ப இவன் போய் அவனை போர்ல வென்று அவன் நாட்டு அரியணையில உட்கார்றவர்கள் இவன் யாரும் என்ன பண்ணணுமா பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கும். ஏன்னா அரச படையே தேடுது இவனை. இவன் தான் ஜீவகன், இன்னும் அரசனுக்கு தெரியாது. இவன் வணிகன் மகன் தான் பார்த்துட்டு இருக்கான். தேடி முடிச்சுட்டு இவன் தான் ஜீவகன் தெரிஞ்சா இவன் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஆகினால நம்ம என்ன பண்ணணும், இவனை பல வகையிலையும் பாதுகாக்கணும். 3 அடுக்கு பாதுகாப்புன்றாங்கல்ல, அப்படி பாதுகாக்கணும். அடுத்தது பாருங்க, ஜீவகனை எப்படி பாதுகாக்கணும் ஒரு 5 ஓமை சொல்லி சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இவனை விட்டு அகலாம நெருங்கி இருக்கணுமா. அதுக்கு ஒரு ஓமை சொல்றார், பள்ளி போற. பள்ளி எப்படி சிவத்துல பிடிச்சிட்டு ஏறுதோ அந்த சிவற்றுக்கும் பள்ளிக்குமான நெருக்கம் ஜீவகனுக்கும் நமக்கும் இருக்கும். அவனை அப்படி பாதுகாக்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, அன்னையை போல. அன்னையை போல எப்படி, அவனுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்து பாசம் காட்டி, ஒரு தாய் எப்படி குழந்தையை பாதுகாப்பாலோ வேண்டியதை கொடுத்து அதுபோல் அன்னை போல் நாம அவனை பாதுகாக்கணும். 2 ஓமை சொல்லிட்டார். 3வது ஒரு ஓமை சொல்றார், தவ முனிவர் போல. தவ முனிவர் எப்படி தன்னுடைய கொள்கைகளில் மாறாமல் ஒழுக்க சீரராக தவ சீரராக அவர் கடைபிடிக்கிறாரோ அதுபோல் நாம் நம் கொள்கையிலிருந்து மாறாமல் ஜீவகனை காப்பாற்ற வேண்டும். 3 ஓமை சொல்லிட்டார். 4வது ஒரு ஓமை, பகைவர். எப்படி பகைவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 அடக்குவதில் ஆமை போல இருக்கும். இது நேர்ந்த போது தீரும் போதும் வேலேந்திய பகைவர் போல இடித்து கூறணும். இன்பம் தரும் உணவுகளை செய்ததில் மனைவி போல இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, பகைவர் போல இடித்து கூறணும். அவன் தப்பு செய்தான்னு வச்சுங்களா, நம்ம ஜீவனை தானே விட்டுறக்கூடாது. பகைவர் நாம தவறு செய்த தப்பை எப்படி இடித்து கூறுவானோ அதுபோல் நாம் அவனுக்கு செய்த தவறை இடித்து கூற வேண்டும். அப்படி விட்டுட்டீங்கன்னா, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும், உடற்பந்த நட்பா இருந்தாலும், நீ பண்றது தப்பு கரெக்டா சொல்லிடு. அங்க சொல்ல மறந்துட்டீங்க, அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை கொடுக்கும். அதனால எப்ப யார் தவறு செய்தாலும் இடித்து கூறணும். அதுல பகைவர் போல இருக்கு. அங்க அன்னைய சொன்னாரு, உணவு பொருட்கள் கொடுத்து காப்பாத்துறது. நீங்க உங்க குழந்தைய தேவையானதை கொடுத்து பாதுகாக்கிறது இந்த இளம் வயசுல. உங்களுக்கு ஒரு பையன் இருந்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் மனைவி எப்படி அவன் கணவனை பாதுகாப்பா தெரியுங்களா? கணவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் பார்த்து பார்த்து அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்து வளர்க்கலாம். மனைவி ஊட்டச்சத்து நிறைந்த பொருளை கொடுத்து குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு கொடுக்குறது அம்மா. வளர்ந்த பிற்பாடு கணவனுக்கு எது விருப்பமா பிடிக்குமோ விருப்பமா சாப்பிடுவாரோ அதை தேர்ந்தெடுத்து செய்யறது மனைவியா. அன்னைக்கும் மனைவிக்குமான ஒரு வேறுபாடை காமிக்கிறார். அன்னை கூடயும் ஜீவனை காப்பாற்றணும், மனைவி கூடயும் ஜீவனை காப்பாற்றணும். ஜீவனை இந்த நேரத்தில் எதை விரும்புவார், எந்த உணவு பொருளை விரும்புவார், அதை கொடுத்து காப்பாற்றணும். ஆக அன்னை போலவும் இருக்கணும், மனைவி போலவும் இருக்கணும், பள்ளி போலவும் இருக்கணும், தவ முனிவர் போலவும் இருக்கணும், பகைவர் போலவும் இருக்கணும். அந்த காப்பாளருக்கு இன்சு கொடுக்கலாம், எப்படி அவனை காப்பாற்றணும் இல்லைங்களா? அழகா சொல்லிட்டாரு பாருங்க. இத எப்படி காப்பாற்றணும்ன்றத பெருங்கதையில ரொம்ப அழகா சொல்றாரு. ஆருணி அரசன் அவனை எப்படி காப்பாற்றணும்ன்றத, ஆருணி அரசன் ஆழ்வதும் அறியான், தன்னுயிர் என்ன தம்பியர் நினையான். நான் உயிர் நினைக்க மாட்டான், தம்பி உயிர் நினைக்க மாட்டான், 2 உயிரும் ஒன்னா நினைப்பான். அப்படி இருந்துமா வாழ்க்கையில. இன்னுயிர் அடுக்கன் இன்னதென்று அறியான்.
எந்த உயிருக்கு துன்பம் வந்தாலும் தான் உயிர் துன்பம் போல நினைப்பானா. அற்றம் காத்தலின் ஆண்மை போலவும் குற்றம் காத்தலின் புறவர் போலவும். இந்த 2 வரைக்கும் அர்த்தம் புரியுங்களா? அற்றம் காத்தலின் ஆண்மை போலவும், ஒரு துன்பம் வந்துட்டு ஆண்மையோட அவனை காப்பாற்றணும். குற்றம் காத்தலின், அவன் செய்த குற்றத்தை வெளியே சொல்லாம அவனை காப்பாற்றணும். அவன் குற்றத்தை தூத்தக்கூடாது. எப்பவுமே ஒரு பெரிய அறிவாளிக்கு அழகாதான், ஒருத்தன் செய்துட்ட துன்பத்தை தவறு செய்துட்டான்னா அந்த தவற சுட்டி காட்டுவானே தவிர பெருசா அவனை திருத்துற வேலையை விட்டுருவோம். ஒரு தேர்ந்த அறிவாளி வரும்போது வயசானவர்கிட்ட ஒரு சின்ன புள்ள தப்பு பண்ணிட்டானே இவர் என்ன பண்ணுவாங்க, அந்த தப்ப சொல்ல மாட்டாங்க, இனி அந்த தப்ப செய்ய போனா திருத்துவார். சிலர் என்ன பண்ணுவான்னா திருத்த மாட்டான், அவன் செய்த தப்ப பெருசா எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போவான் இல்லைங்களா? அந்த வேலையை செய்யக்கூடாதுன்ற. ஆக இப்படியாக அந்த ஜீவனை காப்பாற்றணும்ன்றத அழகா சொல்லிட்டு போறாரு. இதே போல பெருங்கதையிலையும் அந்த இடம் வந்து அவர் சொல்றாரு, ஒன்றின் ஒழிகளின் உயிரே போலவும். ஒன்றின் ஒழிகளை உயிர் போல ஓடணுமா சார்? நட்புனா அதான் நட்பு. நட்பு பத்தினா அதிகமா திருக்குறள அதிகாரம் இருக்காரு. நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு இல்லைங்களா? இத்தனை நட்பு சொல்லிக்கிறாரு. அப்போ நட்புக்கு என்ன சொல்றாருன்னா ஒன்றி ஒழுகலின் உயிரே போலும். அவன் தான் சார் நட்பு. கண்ணி எப்படி இமய காலத்துல அப்படி காரணம், அதுதான் பேர் நட்பு. பணம் இருக்கும் போது பிடிக்கிறது, பணம் இல்லாத போது அவனை பிரிச்சு விடுறது, இது பேர் நட்பு இல்லை சொல்றாரு. நட்புக்கு பிசிராந்தியாருடைய நட்பு சொல்லுவாங்க. பிசிராந்தியாரோட நட்பு செய்தவர் யாருங்க இல்லைங்களா? ஆளை பார்க்கல, நன்மை இறந்துட்டானோட இவர் வடக்கு உயிர் துறக்கிறாரு. நண்பன் இன்னும் ஒரு முறை கூட சந்திக்கல, ஆனா அவன் மீது கொண்ட பாசம் எப்படி பாரு. இதுதான் சார் உண்மையான நட்பு. அடுத்த பாட்டு சொல்றாரு, பதுமுகன் ஜீவனுக்கு ஒரு கட்டளை இடுறானா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல பஞ்சவாச பொருட்களை பயன்படுத்துவாங்க. 5 பொருட்கள், முக்கியமான பொருட்கள் என்னன்னா லவங்கம் பூவா, காயா, கனியா. பூ, லவங்க பூ. எல்லா பூக்கு இல்லாத ஒரு சிறப்பு, பெரும் சிறப்பு இந்த லவங்கத்துக்கு உண்டு. என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? லவங்கம் பார்த்திருக்கீங்களா தம்பி? பார்த்த மாதிரி இருக்கா? பார்த்திருக்கீங்க? கருப்பா காம்போட இருக்குங்கப்பா. பீடாவில சொல்லி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? கிராம்பு சொல்லுவாங்க, லவங்கம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அதுல எத்தனை 6 மாசம் 6 வருஷம் ஆனாலும் அதுல பூச்சி பிடிக்காது சார். தூய்மையான பொருள் அது இல்லைங்களா? வாடாது, மறங்காது. லவங்க பூ இல்லைங்களா? அதான் அதோட சிறப்பு. இன்னொன்னு, பல் வலி இருந்தா அதை அப்படி போட்டு மின்னிட்டீங்கன்னா பல் வலி போயிடும். மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணமுடையது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது மனம் குறையாது, அதுல இருந்து வரக்கூடிய வாசனை குறையவே குறையாது. வாயில போட்டு 2 மினிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் அதனுடைய வாசனை நம்ம வாய்க்குள்ளே இருக்கும். அந்த சிறப்பு அது. ரைட். அடுத்தது என்னென்ன சொல்றாரு? லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், தக்கோலம். இந்த 5 பஞ்சவாசன பொருட்களுக்கு. இந்த பஞ்சவாசன பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த 5 பொருட்களை பயன்படுத்தி ஜீவனுக்கு உணவு தயாரிக்கிறது சொல்றாங்க. எவ்வளவு முக்கியமானது பாரு. 5 பொருட்கள் சொல்லுவா. லவங்கம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், தக்கோலம் ஒரு பொருள். அது நானே இன்னும் பார்த்தது இல்லை. தக்கோலம்னு சார் நீங்க பாத்துருக்கீங்களா? எனக்கு நான் இன்னும் பார்த்தது இல்லை. தக்கோலம் இது வந்து முகவாச பொருட்கள் பேராங்க. இந்த 5 சேர்த்து வெற்றிலையாவோட வைத்து சாப்பிடுவாங்க அந்த காலத்துல. அது வந்து முகவாச பொருட்களா பயன்படுத்திருக்காங்க. சமைத்த உணவுப் பொருட்கள் அப்படியே சேர்ப்பாங்க. நன்மை தரும் நீர். ஒரு திண்டிவனம் போற வழியில ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வெந்தய தண்ணீர், ஜீரக தண்ணி இப்படி தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க. அதுல சில மருத்துவ குணங்கள் நிறைந்த தண்ணீரை பருகணும். வெறும் தண்ணீரை பருகிறத விட இந்த மாதிரி தண்ணீர் பருகுவது
உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல அதை பயன்படுத்திருக்காங்க. அதனால நன்மை தரும் நீர். இப்ப நாம நன்மை தரும் நீர் நம்ம என்ன பண்றோம்? பாட்டில் வாட்டர் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மினரல் வாட்டர் தான் அது. ஆனா மினரல் இல்லாத வாட்டர் இல்லைங்களா? மினரல்ஸ் எதுவும் இல்லாத வாட்டர். அந்த வாட்டர் எப்போ ஏன் கண்டுபிடிச்சா? மினரல் வாட்டர் எது கண்டுபிடிச்சா? ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு யாராவது வரான்னா அவனுடைய பாடியில இருக்கிற செல்ஸ், ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வரான்னா ஆஸ்திரேலியா மண்ணில் இருக்கிற தண்ணீரை குடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பாடியில இருக்கிற செல் மேட்ச் ஆயிடுச்சு. அங்க இருந்து இங்க வந்தாருன்னா இந்த பூமியில இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சாருன்னா அவருக்கு டிசென்ட்ரி போல ப்ராப்ளம் வரும். அப்ப இந்த மண்ணோட மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வாட்டர் குடிச்சாருன்னா அவருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் இந்த மினரல் வாட்டர் யூஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. இப்போ அது நாகரிகமாகி எல்லாரும் என்ன பண்றோம்? வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கோடை காலத்துல காட்டுல தண்ணீர் இல்ல, பறவைக்கு விலங்குது எல்லாத்துக்கும். இப்ப காசு கொடுத்தாதான் 1 லிட்டர் பாட்டில், 20 ரூபா 1 லிட்டர் பாட்டில் கொடுத்துவாங்க. அப்போ ஒரு புது கவிஞர் தான் காசுக்குத்தான் தண்ணீர் என்றால் பறவையும் விலங்குகளும் எங்கேயும் செல்லும். எவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு காசு கொடுத்து அதெல்லாம் வாங்க முடியுமா சார்? பாருங்க, அதான் இதுதான் சார் ஒரு படைப்பாளன். நாம பாக்குற பார்வைக்கு ஒரு படைப்பாளனுடைய பார்வைக்கு எவ்வளவு வித்தியாசப்படுது. நாம பாட்டு பாக்குறோம், பறவையை பாக்குறோம், விலங்க பாக்குறோம். ஆனா இதுக்குள்ளார ஒரு புது கவிதையை கொண்டாடுறோம்னு அவன் எப்படி புது கவிதை சொன்ன உடனே ஒரு அருமையான புது கவிதை ஒரு சொந்தக்காரர் வந்துட்டாரு. ரொம்ப அருமை, அழகா ஒரு கவிதை எழுதினார். நம்ம பாலச்சந்திர பத்தி ஒரு அழகான ஒரு கவிதை எழுதினார். படப்பெட்டியின் மீது ஆசைப்பட்டு விட்டது சவப்பெட்டி. என்ன அழகான ஒரு கவிதை பாருங்க. இந்த கவிதைக்கு சொந்தக்காரன் நம்ம அருளையா. எனக்கு பல அதுதான் சார் ஒரு 3 வரிக்குள்ள 3 வார்த்தைக்குள்ள மனுஷனை சுட்டி இருக்கிறாங்க பாருங்க. இதான் சார் கவிதை. அப்படியே நம்மள கை கட்டி நிக்க வைக்கலாம் அந்த கவிதை. அது பேர் தான் அந்த வார்த்தை சித்தர்னு பேர். வார்த்தை எவ்வளவு நுணுக்கமா பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? இரவில் வாங்கினோம் சுதந்திரம், இன்னும் விடியவே இல்லை. வைரமுத்து எழுதினார், பசித்திருக்கும் எனது பாரத தேசத்து இளைஞனை தேசியத்திற்கு எழுதி நிற்க சொல்லாது. என்ன கவிதை சார்? பசித்திருக்கும் என் பாரத தேசத்து இளைஞனை தேசியத்திற்கு எழுதி நிற்க சொல்லாது. அப்ப தேசியம் பண்ணா எழுதுனீங்க, சினிமா தேட்டர் எங்கேயா இருந்தாலும் ஒரு பெரிய பொருளை போயிட்டு இருக்கு. அப்ப எழுதின கவிதை இருக்கு. நிறைய நிறைய கவிதைகள் அப்படி ரொம்ப வித்தியாசமான கவிதைகள் இருக்கு. ஆக இந்த சூழ்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா அந்த ஜீவனை எப்படி பாதுகாக்கணும்ன்றது ஒரு அரசியல் நுட்பம் சார்ந்த செய்திகள். இதுல அரசியல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி அரசியல் செய்திகள் வேற எங்கேயும் போய் நம்ம பார்க்க முடியாது. அரசியல் ஏன்னா ஏன் இதுல இவ்வளவு செய்தி சொல்றேன்னா, அந்த காலத்துல இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒருத்தரை பாதுகாக்கணும்னா எப்படி பாதுகாக்கிறது? ஷேக் ஹசீனா எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது வங்கதேசத்துல. எப்படி வந்தாங்க தெரியும். ஒரு தலைவர் எங்க இருந்து எங்க தப்பிச்சு போறதுக்கும் அவருடைய அரண்மனையில இருந்து ஒரு வழி இருக்கும். டாப் சீக்ரெட் வழி அது. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்க காப்பாற்றி கொண்டு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படி அந்த காலத்திலே ஒரு தலைவனை பிரச்சனை வர சூழ்நிலையில எப்படி காப்பாற்றுறது, ஒரு பிரிகாஷனா முன்னெச்சரிக்கையா அவரை எப்படி காப்பாற்றணுன்றத ஜீவகனை வைத்து அரசியல் நுட்பத்தை இங்க திருத்தக்கதையாளர் பதிவு பண்றாரு. அப்போ இந்த 5 பொருட்களை கொண்டு உணவுப் பொருட்களை பயன்படுத்துங்க, அவருக்கு தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அந்த காட்டுல யானையுடைய கண் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அதனுடைய உருவத்துக்கு கண்ணு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் இல்லைங்களா? யானையினுடைய உறுப்புகள் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, ஆனா கண்கள் மட்டும் சின்னதா இருக்கு. அந்த சிறிய கண்களுடைய யானை கூட்டமானது கூட்டமா அமர்ந்து தூங்குதான். வரையாடுகளும் குரங்கு இதுக்கு தூங்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஏறி குச்சி விளையாடுது. இப்ப சேர் போட்டுக்கிட்டா குழந்தைங்க எப்படி சேர் ஏறி விளையாடுறதோ அப்படி இந்த குரங்குகளும் வரையாடுகளும் அந்த யானை மீது ஏறி விளையாடுது.
அவங்களுக்கு இது குன்றுகள் போல தெரியும். அப்போ யானைகள் எவ்வளவு பெரிய யானைகளா இருந்திருக்கு, யானைகள் உறக்கத்தின் மீது வரையாடுகளும் இந்த இன்னொன்னு என்ன சொன்னேன் குரங்குகளும் ஏறி விளையாடுது. குரங்கு சேட்டா சும்மா இருக்காது, பாத்துருக்கீங்களா இல்லைங்களா? அந்த குரங்கு சேட்டை பண்ணிட்டே இருக்கு, பாப்பா ஓடிட்டே இருக்கு. அவங்க வயசு அது துள்ளி திரியும் வயசு, அப்படிதான் இருக்கும். அந்த குழந்தை உட்காந்து நம்ம வயசாகி போயிட்டு உட்காந்து குழந்தை விளையாடு. ஒரு டாக்டர் கிட்ட போனா, சார் என் பையன் சும்மாவே இருக்க, பீரோ கீழே போறான், பெஞ்சு கீழே போறான், பெட்டு கீழே போறான், ஓடி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் முன்னாடியே ஓடும். ஏன் ஓட முடியல? அங்கங்க டெபாசிட் உடம்பு ஓடி போகுது. டெபாசிட்ட காலி பண்ணணும்னா உன் பையன் ஓடுறா, நீ ஓடு. இந்த டாக்டர் சொல்லி இன்னைக்கு குழந்தைய குறை சொல்லி என்கிட்ட வராது, நீ வாக்கிங் போற வேலையை நிறுத்திட்டு உன் பையனா கூட ஓடு. பையன் ஆக்டிவா இருக்குன்னு அவன் கலந்து குடிக்கிறான், உன் பையன் எவ்வளவு ஆக்டிவா இருக்கான், குழந்தைய பத்தி சந்தோஷப்படுவான். எவ்வளவு டாக்டர் பாசிட்டிவா சொல்லி அடிச்சாரு. பையன் ஆக்டிவா இருக்கான், உனக்குதான் ட்ரீட்மெண்ட் தேவை, அவன் முன்னாடி உன்னால ஓட முடியல, அப்புறம் உனக்குதான் ட்ரீட்மெண்ட் தேவை, அது டாக்டர் சொல்ல. அதனால குழந்தைகளுடைய பருவ காலம். ரைட். அடுத்தது ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த இந்த காட்சியை ஏன் சார் சொல்றாருன்னா, அந்த இயற்கை காட்சியோட நம்மளை கொண்டு போறாரு. நம்ம காட்டு வழியா போயிட்டு இருக்கோம், அப்ப அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஜீவனை எப்படி பாதுகாக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப் போகும்போது அந்த காட்டுல நடக்கிற சூழ்நிலையை நம்ம கிட்ட சொல்லும் பொழுது இது ஒரு ஏதோ கதையை சொல்லி போற மாதிரி இல்லாம இயற்கையோட இயற்கையா நம்ம அழிச்சுட்டு போற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. அடுத்து சார், நீங்க ஜாதி லிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாதி லிங்கம் காட்டுல பூமிக்கு அடியில பாறைக்கு அடியில கிடைக்குமா சார்? எலிகள் தோண்டி எடுக்குமா அந்த ஜாதி லிங்கத்தை. அவ்வளவு சிறப்பான வாசனை நிறைந்த பொருளாங்க. அது தோண்டி எடுத்து போல அதை மக்கள் பயன்படுத்துவாங்க, நம்ம மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. அதனால எலிகள் தோண்டி எடுத்த ஜாதி லிங்கம் போன்றவன் ஜீவகன், அவனை நீங்க ஜாக்கிரதையா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, இந்த யானையினுடைய நெற்றியில தொடங்கக்கூடிய அழகு பட்டு கச்சை அணிந்த பிறகு அந்த யானை பார்க்க அழகு தோரணையோட இருக்கும். அப்படி ஜீவகன் கிடைச்சிட்டான், பட்டு அம்சத்தெல்லாம் அணிகிறனா நமக்கு அவனுக்கு சேரிக்கும். அதனால அவனை நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அதற்கு அடுத்தது சார் இன்னும் ரொம்ப முக்கியமான சொல்றாரு, பாந்தல். பாந்தல் தான் ஒரு புதிய வார்த்தை, இந்த காப்பியத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வார்த்தை. பாம்புன்னு அர்த்தம் பாந்தல். ஆமா சார், பாந்தல் அப்படின்னா பாம்பு. அங்க பாம்பு படுத்து கிடக்கும், அது எப்படி இருக்கான், ஒரு பனை மரம் கலந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் சார். அவ்வளவு மலைப்பாம்பு அப்படி இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு சிறுத்தம் ஒரு மரம் இருந்திருக்கு. சிறுத்தம் அந்த மரத்தோட பேரு சிறுத்த மரம். அதனுடைய காய் எப்படி இருக்குமா, மனித உருவ இருக்குமா சார், நீட்டா கொண்டு போட மனித உருவ இருக்குமா அதனுடைய காய், சிறுத்த மரத்தினுடைய காய். அது நம்ம கேள்விப்படாத ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விலங்குகள்லேயே மிக மிக வல்லமை பொருந்திய ஒரு விலங்கு எதிரானா யாழ். யாழ் யாழி யாழி யானையை விட பல மடங்கு அது வல்லமை பொருந்தியதான். யானையினுடைய வல்லமையை எப்படி சொல்றாருன்னா திருத்தக்க தேவரு, அது பால் குடித்து மறந்த மறுநாளே கொடிய தந்தத்தை உடைய யானையை ஒரே பாய்ச்சலில் பாய்ந்து கொள்ளும். தாயிடம் இருந்து பால் குடித்து மறந்த மறுநாள். அப்ப அந்த யாழி எவ்வளவு, அந்த யாழி கர்ஜிக்குதான் அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் பூரா உறங்குனது, தயங்குனது, சோர்ந்து உட்காந்து அத்தனையும் பயத்துல கதற ஆரம்பிக்குது. அப்ப யாழினுடைய குரலை அங்க சொல்றாங்க. சில கோயில்களை பார்த்தீங்கன்னா அப்படி மேல கை வச்சு தாங்கின மாதிரி இருக்கும், அதான் யாழி. பல கோயில்களை பாருங்க, சுற்று பிரகாரத்துல சோற்ற தாங்கின மாதிரி ரெண்டு கை வச்சிருக்கு. யானையுடைய ஏழப்பறைய யானையுடைய முகம் தோற்றம், அதான் யாழி சொல்லுவாங்க. ரைட். இப்ப இன்னொரு விலங்கு சொல்றாங்க, இந்த விலங்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மகன்மா. மகன்மா என்ற ஒரு விலங்கு. எருது வகை. எருது வகை கரெக்ட். எருது வகைன்னு சொல்லலாம். யானை அது என்னன்னு தெரியல, மகன்மான்னு ஒரு விலங்கு இருந்தது.
அந்த மகன்மா விலங்கு பார்க்கிறதுக்கு மனித பெண்களை போல இருக்கும் அப்படி சொல்றாரு. அந்தெல்லாம் இப்ப இல்ல. அதெல்லாம் இன்றைக்கு அந்த மகன்மான்ற ஒரு விலங்கு இருக்குமானா இல்ல. இந்த காட்சிகள் தான் அவர் சொல்றாரு. அடுத்தது ஒரு கானக காட்சியை சொல்றாரு. பலாமரம் பழுத்து கிடக்கு, அத குரங்குகள் சாப்பிட்டுட்டு காடு புறம் இறைச்சி வச்சிருக்கு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், அந்த பலாச்சுளை மீது அருவி நீர் கொட்டுதான், அருவி நீர் மேல தேன் அடையிருந்து தேன் நீர் கலந்து வருதான், கூட பலாச்சுளையினுடைய சுவையும் சேர்த்து அந்த அருவி நீர் அவ்வளவு சுவையாக இருப்பதாக இங்கே தேவர் பாடுகிறார். அது கட்டிங்கன்னா பறவைகள். இன்னொன்று சார், மட்டு அப்படின்னா தெரியுமா சார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மட்டுனா தேன் சார். மட்டுனா தேன். சங்க இலக்கியத்துல ஒரு வரி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்தி கழித்த மாந்தர் கூட்டம் அப்படின்னு முடியும் அந்த பாடலுக்கு. நரவும் இன்னொரு வார்த்தை வரும். நரவும் தேனும் மாந்தி கழித்த மாந்தர் கூட்டமா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல நரவு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லு. அது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தம். நரவும் கல்லும் மாந்தி கழித்த மாந்தர் கூட்டம். நரவும் கல்லும் மாந்தி, அதாவது மாமிசமும் கல்லும். மாமிசமும் கல்லும் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அப்ப சாப்பாடு நல்லா மாமிசம் போனோம், நல்லா கல்லு குடிக்கும். இது ரெண்டு தான் தெரியும். அந்த மனிதனுக்கு புத்தி சொன்ன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். நரவும் கல்லும் மாந்தி கழித்த மாந்தர் கூட்டத்தை திருத்தியவர்கள் நம்முடைய தமிழர்கள். அப்போ இருந்த சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்த தமிழன் மனிதன் எப்படி இருந்தான்? நரவும் கல்லும் மாந்தி கழித்தான். அவனை நல்வழிப்படுத்தி ஒழுக்கத்தின் பின்னால் நிற்க வைத்தது நம்முடைய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஜீவகன் விஜயமாதேவி இருக்கக்கூடிய அந்த தாவத பள்ளிகிட்ட வந்துட்டான். வந்துட்ட உடனே பதுவோனை அனுப்பிச்சு, அம்மாவை பார்க்கலாமா, உள்ள எப்படி இருக்காங்க, ரெடியா இருக்காங்களா, பாத்துக்குவா, அம்மாவை சந்திக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்காங்க அப்படின்னு கேட்கிறது. அப்போ அவங்க கனவுல இந்த கண்ணு துடிக்கும் தெரியுங்களா? கண்ணு துடிக்கும் போது ஆண்களுக்கு சொல்லுங்க வலது, பெண்களுக்கு துடிச்சா நல்லது இல்லைங்களா? அதே மாதிரி துடிச்சா தீமை இல்லைங்களா? இப்ப நல்லது, ஒரு பெண்ணுக்கு நல்லது நடக்க போகுதுன்றது எந்த கண்ணு துடிக்கும்? இடது கண் துடிக்கும். விஜயமாதேவிக்கு இடது கண் துடிக்குது. நான் என்னுடைய மகனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது, இன்று காலை வருவான் என்று நினைக்கிறேன் என்று அவன் நினைக்கிறாங்க. பதுமோர் உள்ள வந்துட்டான். ஐயன் இங்குலான் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஐயன் இங்குலான்னு அவங்க சொல்றாங்க. பதுமோனை பார்த்தோடனே பதுமோனுக்கு தெரியும், அவங்க ஏற்கனவே சந்திச்சுட்டு போயிருக்காங்க. ஐயன் எங்குலான் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஐயன் இங்குலான் அப்படின்னு ஜீவகம் வந்து நிற்கிறான். கேள்வி கேட்டது சச்சந்திர இவன பதுமுகன. ஐயன் எங்குலான். ஜீவகம் பக்கத்தில் நிற்கிறார். ஐயன் எங்குலே. அடுத்த கேள்வி இடம் என்ன சார்? எப்படி அழகா போடுறவர். எங்கனான் ஐயன். அவங்க கேள்வி எங்கனான் ஐயன் எப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அடுத்த கணமே பெரியீர் அடியே இங்குள்ளே, பெரியீர் அடியே இங்குள்ளே. எப்படி அந்த அவங்க பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகளை பணிவா கேட்கிறாங்க, அந்த பாசத்தோட கேட்கிறாங்க. அதுக்கு இவன் எப்படி பதில் சொல்றாங்க? அவ்வளவுதான் அழகான ஒரு எங்களான் ஐயன் என்றால் அரியன் யான் அடிகள் என பொங்குவில் உமிழ்ந்து மின்னும் புனைமணி கடகம் அந்த தங்கொடி தடக்கை கூப்பி தொழுதடி தொழுவி விழுந்தான். தடக்கைய கூப்பி சாஷ்டாங்கமா விழுவான். யார் கால? அம்மா கால. அப்போது அவர்கள் இருவரும் சந்திச்சிட்டது இரண்டு அன்பு கடல்கள் சந்தித்தது போல இருந்ததாக ஜீவன் இங்கே அழகாக சொல்றாரு.
அன்னை விசையின் ஆனந்த கண்ணீர், அதுக்கு சார் ஆனந்த கண்ணீர். கவலை கண்ணீர் வேற. பெண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எத்தனை குளம் தான் வச்சிருப்பாங்க தெரியாது, கண்களுக்கு பக்கத்துல முஸ்லிம்னா கண்ணீர் அப்படி கொல 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 போட்டோம். நம்மளால துன்பத்துல முக்கிய எடுத்தா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பான் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் சொல்லிடுறாங்க. அப்பதான் திருவடி தொழுது விழுந்த சிறுவனை கண்ட பொழுதே வறுமணி சுமந்த வாட்கன் வனமுலை பொழிந்த தீம்பால். நான் ஏற்கனவே போன வகுப்புல சொன்னேன் இல்லையா, 15 ஆண்டு காலத்திற்கு பிறகு இவன் காலை பருவம் அடைந்து விட்டான் என்று தாய் நினைக்கவில்லை. நாம் காலை பருவம் அடைந்து விட்டமே, தாயை எப்படி கட்டி தழுவது என்று அவன் நினைக்கவில்லை. ஒரு பெற்றெடுத்த குழந்தையை தாய் எப்படி பாசத்தோடு தழுவாளோ அப்படி தழுவுகிறாள். அவருடைய மார்பகத்திலிருந்து பால் சுரக்கிறது. இயற்கைக்கு மாறான ஒரு ஓமையாக இருந்தாலும் கூட அந்த பாசத்தினுடைய உச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது வனமுலை பொழிந்த தீப்பால், அந்த பாலுக்கு ஒரு ஓமை சொல்றாரு. வனமுலை பொழிந்த சுரக்கணையா சார், பொழிந்த, அதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க. கொட்டுது சார் அப்படியே. வனமுலை பொழிந்த தீப்பால், கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனிபசு கொடுத்த பாலும். என்ன பாட்டு சார், என்ன ஓமை சார் அது. குளிரில நீரும் இனியவை என்பேன் இருப்பினும் என் தமிழ் இனியது. ஒன்னொழுது ஓமை போட்டு இருப்பார் இல்லைங்களா? அதான் இங்க அழகு. முருகுடை மார்பில் பாய்ந்த முழுமையும் நனைப்ப மாதர். அந்த மார்பகத்துல சுரக்கிற பாலானது பாதம் வரை நினைவதாக அங்கே பார்க்கிறார். காலையாம் பருவம் போறான், இவன் காலை பருவம் அடைஞ்சிருக்கானே என்று அவங்க நினைக்கிறார். காலையாம் பருவம் போறான் காதன்மை கூடுதலாரே வாழையா நெடிய கண்ணால் மகனை மார்போடு பொங்க அணைந்து கொண்டார். தாளையா முன்பு செய்த தவத்ததை விளைவிலாதேன் தோளையாய் தீர்த்த தென்றால் தொழுதகு தெய்வம் அண்ணார். தொழுதகு தெய்வம் அண்ணார் சார். இந்த வார்த்தை என்ன வார்த்தை சார்? விஜயமாதேவி எப்படி தூக்கி நிறுத்துறார் பாருங்க. தன் பிள்ளை வளர வேண்டும் என்று அவனுக்காகவே நாட்டை அவன் மீட்டெடுக்க வேண்டும் என்று தாவத பள்ளியிலே பிள்ளை உயர்வான் என்பதற்காக அவங்க தவறுகிறாங்க. அவங்க ஆன்மா உயரத்துக்காக தவறுங்க. மகன் நன்றாக வளர்ந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் தவறுகிறாங்க. தாயும் ஆணவரை பார்த்திருக்கிறீர்கள். விஜயமாதேவிக்கு தந்தையும் ஆணவராக இருக்கு. அடுத்தது பாருங்க, விளைவிலாதே. உன்னை பெற்றெடுத்ததுக்கு தவம் பண்ண, ஆனா உன்னை வளர்க்கறதுக்கு நானே தவம் பண்ண. நிறைய பேர் லைஃப்ல இருக்கு சார். பெற்றெடுத்துருவாங்க, வளர்க்கிற பாக்கியம் நமக்கு இருக்கும். வளர்க்கிற பாக்கியம் இருந்து வளர்ந்தது பாடு அவன் கல்யாணம் பண்ண பாடு கொண்டாடி கையை பிடிச்சு போயிட்டான்னா அதுவும் நமக்கு பாக்கியம் குறைவு தானே இல்லைங்களா? தாளாட்டி பாராட்டி சீராட்டி அவனை வளர்த்து பீஸ் கட்டி கடன் வாங்கி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த பாடு டாடா காமிச்சு போயிட்டானா என்ன பண்ணும்? அதுவும் நமக்கு பாக்கியம் குறைவுன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணணும், ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது வீட்டுக்காரன் அம்மா போய் பார்த்துட்டு வாப்பான்னு நீங்க அனுப்பி வைக்கமா. இப்ப என்ன ஆகி போச்சு, அங்க நீ போக போற, ஏதாவது லெட்டர் போடுவாங்க, போன் பண்ணுவாங்க, அப்புறம் போ எதுக்கு வீணா ஓட போற அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, போற ஆளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, பேக பிடிங்கி கீழே வைக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அவன் அதை மீறி போகவே முடியாது, போனா திரும்பி வீட்டுக்குள்ள வர முடியாது இல்லைங்களா? இன்றைக்கு இருக்கிற நிலவரம் அப்படின்னா பிராக்டிகலா அதான். ஒண்ணு இல்ல, ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், ஒரு அம்மா ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா சாப்பிட்டுக்கிறாங்க. நாம ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்கா, நான் வாங்கி கொடுத்த பத்தியா சூப்பர் ஐஸ்கிரீம் அப்படின்றாங்க. வீட்டுக்காரங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, அம்மா போன் பண்ணாங்க, ஒரு 5 நாள் நம்ம வீட்டுல தங்க போறாங்களாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்கலாம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டத முகம் அப்படியே மாறுது, அடுத்த போட்டோல ஜிவ்வுன்றாங்க. அந்த கூலிங் ஐஸ் கூட அங்க தீப்பத்தி எரியுது. அம்மா வராங்கன்னு சொன்ன ஒண்ணு. ஆமா ரைட்.
இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதுக்காக சொல்ல வர. ஆனா இங்க பாருங்க, தொழுதது தெய்வமாக இருந்தால் விஜயமாதேவி என்று சொல்கிறார். அடுத்து ஒரு அழகான சொல்றாரு, இந்த அம்மா சொல்றாங்க, பிறக்கும் பொழுதே உன்னுடைய தந்தை எழுதுட்டேன், நீ பிறந்த பிறகு நான் ஒன்ன எழுதுட்டு நான் எங்கேயோ தனியே எழுதுட்டேன், இந்த தவ குறைவான தாயை பார்க்கலாமா நீ இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு அந்த தாய் ஜீவகனை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு ஜீவகன் சொல்றான், அம்மா நீங்க தவ குறைவு இல்ல, நான் தான் தவ குறைவான ஆளு. பிறக்கும் பொழுதே அப்பாவை எழுந்துட்டேன், நான் பிறந்த போது நம்ம நாட்டை எழுந்துட்டோம், நான் தாய் மடியில வளர முடியாத துர்பாகியமா ஆயிட்டேன். என்னுடைய துன்பம் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு ஓமை போகிறார் பாருங்க, எந்த காப்பீட்டு இல்லாத ஒரு ஓமை, இடையன் வெட்டிய இன்னா மரமாக அப்படின்னு. இடையன் வெட்டிய இன்னா மரம் யாரு? நான். இதுக்கு என்ன சார் ஓமை? இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம்? இத பதிப்பிச்ச ஊவே சாமிநாதையருக்கு இடையன் வெட்டிய இன்னா மரம்னா என்னன்னு அவருக்கு தெரியல. ஒரு திருமணமா சுத்தி வர்றாரு இந்த சிவக சிந்தாமணி ஓலையை தேடி. அப்ப காசி மடத்துல இருக்காரு. காசி மடத்துல பின்னாடி தோட்டத்துல பசுமாட்டெல்லாம் இருக்கு. சரி, அப்படி காலார நடந்து போய் வர்றோம், அப்படி போறாரு. பசுமாட்டை பார்த்துக்கிற ஒரு பெரிய அந்த பாதுகாவலர் சின்ன பையனை பார்த்து, ஏய் என்னடா இடைய வெட்டி என்ன மரம் மாதிரிங்கிறார், இடைய வெட்டி எப்பயும் அதா வெட்டுறான்ட்டாரு. இவரு உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, நமக்கு ஏதோ புரியாது புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அவன் முன்னாடி இவரு வர்றாரு, ஊவே சாமிநாதரே, என்ன சொன்ன அப்படின்னு. மனித குலத்திலே யாதவ குலம் என்று ஒரு அருமையான குலம், உயர்ந்தவர், ஆண் இறைகளை பாதுகாக்கக்கூடிய தொழிலை செய்வது. அவருடைய நிலம் முல்லை நிலம், அந்த காலத்துல இருந்து. அவருடைய வேலையே ஆடு மாடுகளை மேய்ப்பது, பராமரிப்பது, அதன் மூலம் ஒரு வருவாயை வைத்து வாழ்க்கை நடத்துது. அந்த ஆயன குலத்தினுடைய ஒரு சொல்லாடலைத்தான் இங்கே திருத்தக்க தேவர் பயன்படுத்துறாங்க. இடையன் வெட்டிய இன்னா மரம், அது துன்பத்தினுடைய உச்சம். எப்படி அது துன்பத்தினுடைய உச்சம்? அந்த ஆடு மாடு மேய்க்கிற கூட்டு கேட்கிறார், நீ இப்ப என்ன சொன்ன, சொல்லன்னு கேட்கிறார் ஊவே சாமிநாதையர். என்ன சாமி என்கிட்ட வந்து கேட்கறீங்க? இல்ல நீ இப்ப என்ன சொன்னியா அதை சொல்லுங்க. அவன் இடையர் குலத்துல பிறந்தான், அவன் பேச்சு இன்றைக்கு கூட பேசுறான கூட ஒரு முடிவு வரமாட்டான். அதனால இடையன் வெட்டிய இன்னா மரம்ன்றதுக்கு அர்த்தம் எங்க தொடங்கிட்டு பாருங்க. இடைய வெட்டு அரா வெட்டுன்னு சொன்னாங்க, அவனை திட்டுறது பழக்கம் எங்க குளத்துல, அதனால இடைய வெட்டு அரா வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இடையன் வெட்டு அரா வெட்டுனா என்ன அர்த்தம் சாமி? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆடு மாடு ஓட்டி போவாங்க, மலை மேல ஒரு மரம் இருக்கும், நல்லா கவனிக்கிறது, முக்கியமான ஓமை இருக்கு. ஆட்டுக்கு எட்டாது. அவன் என்ன பண்ணுவான், மரத்து மேல ஏறி அந்த கிளைய அப்படி ஒரு வெட்டு வெட்டுவான் சார். வெட்டலானா துண்டு அடிக்கிற விடாது, அந்த கிளை பாதி வெட்டி முடிச்சுக்கிட்டு இப்படி தொங்கும். அப்ப அந்த ஆடு என்ன பண்ணுவான், அந்த கிளை மேல காவல் வச்சுக்கிட்டு அந்த தலையை சாப்பிடும். தலையை சாப்பிட்டு திருப்பி மழை பெய்ய திரும்பி துணுக்கும். திரும்பி அந்த ஆடு என்ன பண்ணுவான், இதுக்காக திரும்பி போய் ஒரு கிளைய வெட்ட வேண்டிய வேற இல்ல. ஆனா அந்த கிளை பண்ற பாடுக்கு பாருங்க, துண்டாடி கிளையும் போல முழுசா மரத்திலேயும் இல்லை, காத்து அடிக்கும் போதுதான் ஆடி கிடக்குது அந்த கிளை. அந்த கிளை உயிர் போன பாடம் இல்லை, உயிர் இருக்கிற பாடம் இல்லை, பாதி உயிரோடு அந்த கிளை படுற பாடுக்கு பாருங்க. அந்த கிளை போட நான் துன்பப்படுறேன்னு ஜீவகன் அம்மா கிட்ட சொன்னாங்க. அதுக்குதான் இடையன் வெட்டிய இன்னா மரம் ஆனேன். அப்பா இறந்த போதே நான் இறந்து போயிருந்தேன், அந்த தொந்தரவு இல்லை. சுடுகாட்டுல போய் என்ன பெற்றெடுத்தீங்க, என்னால உங்களுக்கும் ஒரு இன்பம் இல்லை. அப்பாவையும் முழுகிட்டு பிறந்தேன், நாட்டையும் இழந்துட்டு பிறந்தேன். நான் இப்ப நீங்க அம்மாவை பார்த்துட்டேன், நீங்க தான் அம்மான்னு என்னால சொல்ல முடியாது. நான் தான் இந்த நாட்டு இளவரசன் வெளியில சொல்ல முடியல இல்லைங்களா? என்னுடைய அப்பா தான் சச்சந்திர மகாராஜன் என்னால சொல்ல முடியல. அப்ப தெரிஞ்சிருந்தோம் இருந்தும் என்னால சொல்ல முடியாத துன்பம், நான் படுற துன்பம் எப்படிப்பட்டது? இடையன் வெட்டிய இன்னா மரம். இந்த ஓமை போடுற இந்த பாட்டை பாருங்க. கடலரும் குறைய கொற்றம் கெடப்பிறந்ததுவும் அன்றி, கொற்றம்னா அரசன், அரசன் இறக்க நான் பிறந்தேன், அப்பா இறக்க நான் பிறந்தேன். அதை எப்படி சொல்றாரு? கொற்றம் கெட பிறந்த பிறவி. கொற்றம்னா அரசன்,
நடலையுள் அரிகள் வைக. உங்களை தாபத பள்ளியில போய் தங்க வைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பிறந்த உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டேன் இல்லைங்களா. நட்புடைய அவர்கள் ஐயன், என்னோட நட்பா இருந்தா பாரு, அவன் பூரா யாரும் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர அவனுக்கும் ஒரு வாழ்க்கை நிலைமையும் வாழல. ஆக நட்புவா இருக்கிறவனுக்கும் தொந்தரவு என்னால, அப்பாவுக்கும் தொந்தரவாய் போச்சு, அம்மாவுக்கும் தொந்தரவாய் போச்சு, என்னால யாருமே இன்பத்தை அனுபவிக்கல. அப்ப நான் பட்ட துன்பம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இடையன் வெட்டிய இடைமகன் கொன்ற இன்னா மரத்தினேன். தன்பவ மோட்சகாமி இந்த பிறவில அவனை வெல்வதற்கு யாரும் இல்லை. 1000 கலைகள் 64 பெற்றிருக்கிறான். அவனுடைய ஒழுக்கத்திற்கு ஒப்பாரும் நிக்காரும் இந்த விண்ணிலும் இல்லை மண்ணிலும் இல்லை. கலையினை தகனமும் காட்சி கிருபமும் சிலையினை தகனமும் வீணை செல்வமும் மலையினை தகலைய மார்மன் இல்லதையும் உலகினில் இளையன ஒருவன் ஆகினான். விண்ணிலும் மண்ணிலும் இல்லா மணிப்பூனினர். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு காப்பிய தலைவன் எப்படி சொல்கிறான், இடையன் வெட்டிய இன்னா மரம் என்று சொல்கிறான். ஆக இந்த அளவுக்கு அவனுடைய துன்பத்தை தாயிடம் பகிர்ந்து கொள்கிறான். வளர்ப்பு பெற்றோரை பாராட்டும். இப்ப இந்த பெருந்தன்மை யாருக்கு வரணும்? 15 வருஷம் கழிச்சு பையன் நமக்கு கிடைச்சிட்டான். இவ்வளவு நாள் அந்த குழந்தைய சீராட்டி வளர்த்த தாய் தந்தை இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தெரியும் சுனந்தையும் கந்து கடனும் தான் இவங்களை வளர்த்தாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் உண்மையான தாய் இல்ல உனக்கு, உன்னை இவ்வளவு நாள் வளர்த்தாங்களே சுனந்தையும் கந்து கடனும் தான் உண்மையான பெற்றோர்கள். உனக்கு பெற்றோர் என்ற ஒரு உரிமை உடையவர்கள் அவர்கள் தான், நான் இல்லை. பெத்த தாய் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க, என்னன்னா உனக்கு தந்தை சச்சந்தம் பண்ண கந்துக்கலாம். தாய் நாயில சுனந்தை, தந்தை சச்சந்தம் கந்துக்கலாம். பெற்றெடுக்கிறது பெருசு இல்ல, வளர்க்கறது தான் பெருசு. அதனால வளர்த்த தாய்க்கு தந்தைக்கு தான் உனக்கு உரிமை உடையவர்கள் சொல்றாங்க. அதற்கு அடுத்தது எனக்கு பையன் யாரு தெரியுமா? நீ இல்ல. யாரு? நந்தட்டான். அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் எனக்கு குழந்தை, நீ இல்ல. இது எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. பெற்றெடுத்த குழந்தை நீ இல்லடா. ஏன்னா நான் பெற்றெடுத்த குழந்தை அவங்க வளர்த்தாங்க. அப்ப அவங்க குழந்தைதான் என் குழந்தைய நான் இனிமே வளர்க்கும். அதனால எனக்கு இனி குழந்தை யாரு? நந்தட்டன், நீ இல்லை. லாஜிக் ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஸா இருக்கும். ஆனா இது ஒரு பெருந்தன்மை காட்டுது. பெருந்தன்மை காட்டுது. நன்றியினுடைய உச்சம் சார். தாய் பாசத்தை கூட விட்டு கொடுக்கிற ஒரு பெருந்தன்மை சார், இல்லைங்களா? கண்ணிலாம் பெற்றான், பெற்று இழந்தான். இவ்வளவுதான் கண்ணில்லாத மாதிரி இருந்தாங்க, பிள்ளைய பார்க்காம. இப்ப கண்ணு வந்துருச்சு, கண்ணு வந்ததுக்கான கண்ணை இழந்ததுக்கு சமமா அவங்க இருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருந்தன்மை பாருங்க. நந்தட்டனை தன் மைனனாக சொல்றாங்க. அப்புறம் அவங்க நண்பர்கள் தான் அறுசுவை உணவு கொடுக்குறாங்க. அறுசுவை உணவு உண்ட பிறகு விஜய் 6 நாட்கள் அவங்களுக்கு உணவு கொடுத்தது சிந்திக்கிறான். எப்படி இப்ப பகைய பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கட்டிங்காரன் அங்க அரசாட்சி, அவனை கொல்லணும், நாட்டை மீட்டெடுக்கணும். ஏன்னா சச்சந்தன் ஆகிய அரசனை கொண்டுட்டவன் அந்த புறத்துல, அதாவது மறைமுகமா ஆட்சிக்கு வரும், துரோகத்தின் மூலம் ஆட்சிக்கு வரும், அநியாயமாக ஆட்சி செய்யும், நன்றி கொன்று ஆட்சி கொள்ளும், நன்றியோட ஆட்சி கொள்ளலாம், இல்லைங்களா? வான் சுவை அமிழ்த மண்ணால் விசையை பிரித காட்டேன், வேந்தன் நீயாகி வையம் இசைப்பட காத்தல் வேண்டும். இதுல ஒரு நுட்பத்தை சொல்றார் சார் திருத்த கதையில. வையம் இசைப்பட காத்தல் வேண்டும், ஆளல் வேண்டும் சொல்லல. காத்தல் என்பதற்கும் ஆளல் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பாதுகாக்கணும் நீ. அப்ப என்ன அர்த்தம்? இன்சார்ஜ் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். காத்தல் என்பது வேறு, ஆளல் என்பது வேறு. உலகம் இசைப்பட ஆளல் வேண்டும் சொல்லல, உலகம் இசைப்பட காத்தல் வேண்டும். இந்த உலகத்தை துன்பம் இல்லாம நீ பாதுகாக்கணும், ஆளக்கூடாது, பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய வார்த்தை சித்தல். வான் சுவை அமிழ்த மண்ணால் விசையை பிரித வாட்டேன், வேந்தன் நீயாகி, வேந்தன் நீயாகி. அது அர்த்தம் எவ்வளவு பாருங்க. வேந்தன் போல நீ ஆளணும். வையம், இந்த உலகத்தை இசைப்பட காத்தல் வேண்டும், துன்பம் இல்லாம காக்கும்.
அந்த காத்தல் என்பதற்கும் ஆளல் என்பதற்குமான வார்த்தை வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது. அடுத்தது பாருங்க, விசையை சிந்தித்து திட்டமிடுறா. அப்போ பையனை கூப்பிடுறா. அங்க பறவைகள் விலங்குகள் எதுவும் இல்லாம ஒற்றர்கள் விட்டு ஆராய்ச்சி பண்ணி சந்தேகத்துக்கு இடமானவங்க யாரும் இல்லாம ஒற்று பார்த்த அந்த பறவைகளோ விலங்குகளோ அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற பிற்பாடு அடுத்த ஸ்டெப்ப சொல்றாங்க. நீ இங்க இருந்து எங்க போகணும்? என்னுடைய பிறந்தகமாகிய கோவிந்தராசன் இருக்கிறான், அந்த நாட்டுக்கு போய் மாமன் ஆகிய அவனுடைய படையின் துணை கொண்டு ராசமாபுரத்தின் மீது படையெடுத்து படை முடித்து கட்டிகாரனை கொண்டு உனக்குரிய நாட்டை நீ கைப்பற்றது. அப்ப ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. உங்ககிட்ட இருக்கிற படை பத்தாது. ஏன்னா சச்சந்தனுடைய படை பெரிய படை இருக்கு, 4 வகை படை இருக்கு. அது நம்ம நாட்டு படைதான். இது அதை சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ணலாம்? பெரிய படை உனக்கு வேணும். அப்ப உன்னுடைய தாய் மாமா அங்க இருக்கான், யாரு? கோவிந்தராசன். அவனுடைய நட்பை தேடி அவனுடைய உறவோடு அவனுடைய படையோடு சேர்ந்து போய் தாக்கினாதான் கட்டிக்காரனை நீ வீழ்த்த முடியும். இன்னொரு செய்தி, சச்சந்தன் இறந்த உடனே இந்த அம்மா நேரா தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா, தாய் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த அம்மா போகல? இப்பதான் போறாங்க. இதன் மூலமாக ஒரு வாழ்வியல் விழுமியத்தை சொல்றாங்க. பெண்கள் எப்பொழுது பிறந்த வீட்டுக்கு போனாலும் செல்வாக்கோட இருக்கும்போது போகணும். செல்வாக்கு குறைந்துட்டா விதி இல்லாம அந்த வீட்டு வாசலிய மிதிக்கக்கூடாது. நாட்டை இழந்த பிறகு பிறந்த வீட்டிற்கு அவளையாக போகக்கூடாது, கணவனோட போகும். அப்ப அந்த காலத்துல அதான் சினிமா படத்துல வாழ்த்தோம், நீ எப்போனாலும் வீட்டுக்கு வரலாமா, ஆனா உன் கணவனோட வா, நீ மட்டும் தனியா. அந்த நாள இந்த அம்மா என்ன பண்றாங்க? தாவத பள்ளியில தனியா இருக்கிறாங்க, விதவை கோலம் பூண்டு இருக்காங்க. இப்பதான் அந்த அம்மா என்ன பண்றாங்க? நாங்க வருகைக்கு முன்னாடி நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட எங்களுடைய இருக்கைய பத்தி சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி நண்பர்களோட இருக்கிறோம், படையெடுத்து வர போறோம்னதை நீங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு இந்த அம்மாவை முதல்ல கூட்டி அனுப்புறாங்க. நீங்க பின்னாடி வாங்கலாம்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜீவகனை பார்த்த நாளைக்கு, விஜயமாதேவியை பார்த்த நாளைக்கு இவங்க தான் இறந்துட்டாங்கன்னு அவன் இருக்கான். எங்க போனான்னு தெரியாது, மறைஞ்சு வாடுறான். ஆக தனக்குரிய தங்கை உயிரோடு இருக்கிறா, தங்கைக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆள பிறந்தவன் என்றதெல்லாம் அங்க தெரியாது. தெரிஞ்சா கட்டிக்காரனுக்கு போயிடும் அந்த நியூஸ். அதனால சைலண்டா போறாங்க. இவங்க ஒரு 105 அந்த தவசிகளோட போறாங்க. அதன் பிறகு அவன் அவனுடைய நண்பர்களோட அங்க போறான். வணிக உருவு தாங்கி போறான், வணிகர்கள் போற மாதிரி. இதுதான் அழகான ஒரு இடம் இது. அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ பாருங்க, இத சொல்ற இடத்துல எந்த பறவையோ விலங்கோ இத கேட்கறதுக்கு அங்க ரெடியா இருக்குமா? அதெல்லாம் இல்லாம செக் பண்ண உட்படதான் விஷயத்த சொல்றாங்க. அப்போ மன்னர்கள் விரும்பி செய்யத்தக்க, இப்பதான் அரசு நீதியை சொல்றாங்க. ஒரு ராஜா விரும்பி செய்ய வேண்டியது என்னன்னா, குடிமக்கள் வருவாயில 6ல் 1 பங்கு தான் வாங்கணும். இப்ப பையன் அரசாட்சி செய்யறதுக்கு தெரியாது, அவனுக்கு இந்த அம்மா கற்ற அரசியல் நீதியை சொல்றாங்க. ஒரு அரசனுக்கு அழகு எதுனா 6ல் 1 பங்கு தான் வரி வாங்கணும், மக்களை மிரட்டக்கூடாது. அந்த 6ல் 1 பங்கு அவங்க விருப்பமா வரி கட்டணும், விருப்பம் இல்லாத போது அவங்களை போய் வற்புறுத்த கூடாது. அதுக்கு அடுத்தது, தமக்கு யார் பகைவனா இருக்கானோ அந்த பகைவனை, அவனுக்கு யார் பகைவனோ அவனை நம்ம நட்பாய்க்கணும். ஒரு நாட்டு ராஜா நமக்கு பகையா, ரைட், அவனுக்கு பகையாரு, அவனை நாம நட்பாய்க்கணும். அப்ப நமக்கு வலு சேர்த்துக்கலாம் இல்லையா, சப்போர்ட் சேர்த்து, அப்ப அவனை அடிக்கலாம் ஈஸியா. அதான் ஆராய்ச்சி பண்ணி அந்த பகைவனை நாம நட்புடன் ஆகிடும். இதெல்லாம் ராஜ தந்திரம். அடுத்தது பாருங்க, ஒன்று கூடி எதிர்க்கிற பகைவர் ஒரு 4 பேர் நம்ம மேல படையெடுத்து வரான்னா அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை கூட அவனை 2ஆ பேசணும். அரசியல் சூழ்ச்சி இருக்கு. இப்ப எப்பயும் நடக்குதா இல்லைங்களா? இப்பயும் நடக்குதா இல்லையா? அது அன்னைக்கே செய்திருக்க. இதுதான் அரசியல் சூழ்ச்சி. கவுண்டமணி சொன்னது 100% அரசியல் இதெல்லாம் சகஜமா. நேற்று வாய்க்கிழிய இந்த கட்சியில பேசுறான், இன்னைக்கு வாய்க்கிழிய இந்த கட்சியில பேசுறான். எப்படிதான் அந்த நாக்கு பரவதுன்னே தெரியல இல்லைங்களா? சட்டை மாத்திர மாதிரி மாத்திட்டு போயிட்டு இது அன்னைக்கே இருக்கு. அதனால சொல்றேன்,
ஒன்று கூடி ஒரு எதிர்க்கின்ற பகைவரை பிரித்து தம்மிடம் சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியதான் மன்னர்கள் செய்ய வேண்டியது. அது மட்டும் இல்ல, மன்னர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒற்றுமுறை, ஒற்றரை ஒற்றரால் ஆயினும், ஒற்றொற்றி தந்த பொருளால ஒற்ற ஆயினும். இது ஒற்றாளல்ல, அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அருமையான அதிகாரம் அது. அதுக்கு ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒட்டி கொள்ள வேண்டும். என்ன அழகான ஒரு பொருள் பாருங்க சார். ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றொற்றி கொள்ள வேண்டும். ஆமா, என்ன அழகான ஒரு சார். ஒரு பாட்டினுடைய கடைசி வரி சொல்றேன், அது எந்த இலக்கியம் உங்களுக்கு ஞாபகம் தான் பாருங்க. மகன் அறிவு தந்தை அறிவு. அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதான் பிள்ளைங்க வாழையடி வாழ. இந்த காலத்துக்கு பொருத்தமும், அதாவது என்னன்னா ஜீன் ஜீன் அந்த ஜீனோட கடத்தல் அது சொல்றாங்க. ஆமா, உண்மை. ஆமா, இதுல சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனை தீர்மானிப்பது மரபு நிலையா சூழ்நிலையா? குற்றவாளி பரம்பரை எடுத்தீங்கன்னா நெடுக்க குற்ற பரம்பரையாவே இருக்கும். ஒரு நீதிமான்கள் பரம்பரை நீதிமானவே இருக்கும். சிலது மாறும். நீதிமான் குற்றவாளியா இருப்பான், குற்றவாளி நீதிமானா இருப்பான். இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. இது என்னடா காரணம்? அவன் சூழ்நிலை. அந்த இடத்துல சூழ்நிலைவாதிகள் சூழ்நிலை மாத்திட்டு சாகும். இவர் தொடர்ந்து நல்லவனா இருக்கான், தொடர்ந்து கட்டணம். இது என்னடா காரணம்? பரம்பரை சார். ஜீன்ல போயிட்டே இருக்கலாம், ஜீன் வழியா கலந்துக்கிட்டே இருக்கான். நல்லதும் போது கெட்டதும் போது. இந்த உடம்புல என்ன இருக்கோ இதுதான் என் பையனுக்கு இருக்கு. அப்ப அது மரபு நிலை. நல்லவன் சார், சூழ்நிலை அவனை கைதி ஆகிடுது. அது சூழ்நிலைவாதிகளுடைய. அப்ப படிக்காத ஒருத்தன் இருந்தா கூட அவனுக்கு படிக்கிற வாய்ப்பு அறிவாளி ஆகிடும் சார். அப்ப அவங்க அப்பா மண்டா இருந்தாரு, அவங்க தாத்தா மண்டா இருந்தாருன்னா இவன் ஏன் அறிவாளி ஆகிடும்? இவனுக்கு படிக்கிற சூழ்நிலை இருக்குது, இவன் அறிவாளி ஆகிடும். அப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை மாற்றும். சூழ்நிலைவாதிகளுடைய ஒரு வாதம் மரபு நிலை இல்ல சார். மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அது ஒரு குறவை முடியுது. முதல் வரி யாருன்னா சொன்னீங்கன்னா நல்லா. மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் நீ படி சார், கடைசியில நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, அதான் வெளிவரும். ஏன்னா படிச்சோனா நீ அப்பதான் அந்த கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? நுண்ணி அதை எப்படி வார்த்தை பண்ண? நுண்ணிய நூல்வள சாதாரண படிக்கலையாமா, நுணுக்கமான நூல்லாம் படிச்சுட்டே இருக்கான். இருந்தாலும் என்ன பயன்? உள்ளகிற அறிவுதான் வெளிவரும். நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே. உண்மை அறிவுனா நீ பிறக்கும் போதே இருந்த அறிவு. மதி ஞானம், சுருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரியாய ஞானம், கேவல ஞானம். 5 வகையான ஞானத்தை சமணத்துல சொல்லுவாங்க. மதி ஞானம் பிறக்கும் போதே இருக்கு. சுருத ஞானம், சுருதம்னா புத்தகம், புத்தகம் படிக்கிறதுனால பெற ஏற்று அறிவு. மதி ஞானம், சுருதை ஞானம், அவதி ஞானம். அவதி ஞானம்னா ஆமா, அவதி ஞானம்னா பின்னாடி நடக்க போறது முன்னாடி சொல்றது. மனப்பரியாய ஞானம் உங்க மனசுல என்ன இருக்குதோ அதை நான் சொல்றது. கேவல ஞானம்னா 3 உலகிலும் நடக்கிறத மொத்தமா சொல்றது. அது கேவல ஞானம். அதான் வாலறிவு. கற்றதனாலாய பயன் என்பது வால் அறிவன் நற்றான் தொடர். வால் அறிவுன்னு ஏன் சார் சொன்னாங்க? அது என்ன சார் அர்த்தம்? வால் அறிவுன்னு என்ன அர்த்தம்? எவ்வளவுதான் நம்மால எடை போட முடியாத அளவுக்கு ஞானம். என்லெஸ். இவருக்கு என்ன ஞானம் இருக்குன்றத நான் அளவு போட முடிஞ்சதுன்னா அது வால் அறிவு கிடையாது. இவருடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்னால சொல்லவே முடியாது. வரம்பற்ற ஞானம். வரம்பற்ற ஞானம், எல்லையிட முடியாத ஒரு அறிவு. அதுதான் வால் அறிவு என்று சொன்னார். கற்றதனாய பயன் என்பது நீ படிச்சுட்டு அதனால பயன் என்னன்னா வாதறிவை பெற்ற இறைவனை தொட வேண்டும். இறைவனை தொட வேண்டும். கற்றதனாய பயன் என்பொல் வாலறிவன் நற்றால். பாதத்தை தொடரும். எப்பவுமே கடவுளை முகத்துக்கு முகம் தொடக்கூடாது. பாதாரம் இல்லைங்களா? அடுத்து ஜீவகன் கருத்தை வினவுதல். அப்போ சரிப்பா, நீ இன்னொரு முக்கியமான சொல்றேன்.
ஒற்றர்களை பத்தி சொல்லிட்டாரா? ராஜாவுக்கு எதுல தேவைன்னா விட்டமின் எம் தேவை. அது இல்லைன்னா அரசாட்சி செய்ய முடியாது. விட்டமின் எம்னா என்னமா? மணி, பணம், படை. அரசாட்சி செய்யணும்னா என்ன தேவை? பணம் தேவை. கஜானாவை பணம் இருக்கணும். கஜானா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அரசாங்கத்தை நடத்துறதுக்கு பணம் எப்படி தேவை? வரி. அது போடக்கூடாது. எப்படி வரி, எப்படி பணத்தை சேகரிக்கணும் சொல்றான் பாருங்க. ஒரு பேரரசன் மலையிலும் மற்றபடி ஒரு சிற்றரசர்களுடைய மலையில் பிறந்த சிற்றரசர்களுடைய பெண்ணையும் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களுடைய பெண்ணையும் மணந்து அவர்கள் மூலமாக அவர்கள் நாட்டு செல்வத்தை நம்ம நாட்டு கொண்டாந்து சேர்க்கணும். கல்யாணம் ஏன் பண்றாங்க தெரியுங்களா? கல்யாணம் பண்ணும்போது சீர்வரிசை ஏன் கொடுக்க தெரியுமா? அது வரையும் வாழ்க்கை சீரா இருக்கு. சீர் வந்தது போல தான் வாழ்க்கையே வரிசையா வரும் இல்லைங்களா? உண்மை சார். அது பெண் வீட்டு சீர் வந்தது போல தான் இவனை ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையே தேடப்படுது. ஒரு ஒரு புது கவிஞன் சார் எழுதலாம் சார். பெண் என்று நீ அவலமாக அவளை நினைக்காது, அவள்தான் நீ ஆண் என்பதையே இந்த உலகத்துக்கு நிரூபித்தாள். என்ன கவிதை சார்! பெண் என்று அவளை கேவலமாக நினைத்து விடாதே, அவள்தான் நீ ஆண் என்பதை இந்த உலகுக்கு நிரூபித்தவள். என்ன சார்? அதான். அப்போ உனக்கு ஆணுன்ற அங்கீகாரமே யாரு கொடுக்குறது? ஒரு பெண்ணு கொடுக்குறா சார், இல்லைங்களா? அப்போ இந்த செல்வத்தினுடைய சிறப்பை சொல்றாங்க சார். பணம் பாதாள வரைக்குமா நீங்க என்னவோ படிச்சிருக்கீங்க சார். பணம் வந்துட்டா நம்ம முகமே ஒரு பொலிவாயிடும் தெரியுங்களா? பணம் போயிடுச்சுன்னா நம்ம முகத்துல இருக்கிற அழகு போயிடும் சார். சிட்டிங் மினிஸ்டரோட முகத்துல பாருங்க 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கும். எக்ஸ் மினிஸ்டரோட முகத்தை போய் பாருங்க 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கும். பணம் சார். பதவியும் பணமும் கொடுக்குற ஒரு அழகு செல்வாக்கும் அது ரெண்டு நம்ம விட்டு போயிடுச்சுன்னா இருக்காது சார். ஜெனரல் மேனேஜர் இருப்பார் பேங்க்ல, ரிட்டையர்ட் ஆனவர் போய் அந்த பேங்க்ல கியூல போய் நிற்பார். ஜெனரல் மேனேஜரா ஒரு சீட்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எங்க அருளையா அப்படிதான் இருந்தார் இல்லைங்களா? அந்த பதவியும் அந்த பணமும் கொடுக்குற ஒரு தெப்பு தைரியம் பாக்கெட்ல ஒரு நம்ம தேவையான பணம் இருந்துச்சுன்னா 10 பேர் கூட இருக்க மாதிரி சார். பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் நாம பலசாரியா இருக்க கூட மனசு பலமா இருக்காது. பணம் இருக்காது. பணம் அதனால அந்த பலமும் பண பலம். பணம் எப்படி சார் பலம் கொடுக்கணும்? மனசுல தைரியத்தை கொடுக்கும் சார். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். நம்ம கிட்ட பணம் இருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பாத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் பில் போட்டு. பணம் இல்லைன்னா நம்ம ஜிஹெச் போறது கூட ஆட்டோவுக்கு பணம் இருக்குதா இல்லையா? டவுன் பஸ்ல போகணும். டவுன் பஸ்ல போற வரையும் தேர்மா தராது. அதுக்கு என்ன பண்ணுது? ஆட்டோவில் போகும். அப்ப எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையை தேடி தருவது பணம். ஒரு ஒரு முற்றும் துறந்த முனிவர் சொன்னார், பணத்தை ஒருபோதும் நான் கையில் பூசிக்கொண்ட பை என்று நினைக்க மாட்டேன். வாழ்க்கையினுடைய ஆதாரமே பணம் தான். முற்றும் துறந்த முனிவர் சொல்றாரு இல்லைங்களா? செல்லாதவன் பேச்சு. யார் பேச்சு? பணம் இல்லாதவன் சொல்ற பேச்சு செல்லாது சார். எங்கேயும் பணம் இருக்கிறவன் பேச்சு பாருங்க எங்க சொல்ற அவர் சொல்லிட்டாரு. எத்தனை பாட்டு வந்துச்சு இந்த பணத்தினுடைய செல்வத்தை பத்தி. ஆனா திருத்தப்பேர ஒரு பாட்டு போறார் சார் செல்வத்தினுடைய சிறப்பை பத்தி. என்னன்னா வெற்றிகளை உண்டாக்குவதற்கு பணம் இருக்கணும் கையில. ரெண்டாவது, அனைத்தையும் மேம்பாடு அடையணும்னா பணம் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செழுமைப்படுத்தணும், வீட்டை மாத்தணும், வண்டி புது வண்டி வாங்கணும், எல்லாத்தையும் மாத்தணும்னா என்ன தேவை? பணம் தேவை. அப்போ உன்னுடைய வாழ்க்கை மேம்பாட்டு அடையிறதுக்கு பணம் தேவை. அதுக்கு அடுத்து சொல்றாரு கல்வி. நம்ம கையில எவ்வளவு பணம் இல்லை, அதுக்கு படிக்கணும் சார், படிக்கணும் சரிங்களா? ஒரு அண்ணன் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லுங்க. ஒரு அண்ணன் கஷ்டப்பட்டு தம்பி படிக்க வச்சுட்டாங்க. தம்பி காலேஜ் ப்ரொஃபஸர் ஆயிட்டான். அண்ணன் ஏழை ஆயிட்டான். அண்ணன் பையனை காலேஜ்ல சேர்க்க. தம்பி கிட்ட போய் நிற்கிறாரு, தம்பி பையனை காலேஜ் சேர்க்க. ஆனா காலேஜ் எங்க வேணாலும் இருக்கு, பணக்கார காலேஜ்ல கூட இருக்கு. உன் கெப்பாசிட்டி அதுக்கேற்ற காலேஜை சேர்ந்து
உன் கையில ரூபாய் இல்ல, நீ கிறிஸ்டியன் காலேஜ்ல சேர்க்கணும், லைலா காலேஜ்ல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்து போய் சேரும். உன் கையில எவ்வளவு பணம், அதுக்கு வாழ்க்கை வாழ கத்துக்கினா அதுக்கு காலேஜை தேர்ந்தெடு, கிளம்பு. அந்த அண்ணப்பட்ட பாடு என்னவா இருக்கும்? அவருக்கு தகுதி மீறி தப்பி படிக்க வச்சாரு. தப்பி தகுதி உயர்ந்து போச்சு, அண்ணன் தகுதி கீழே போயிடுச்சு. அப்ப சொல்றாரு தகுதி கேட்ட படிப்பு படிக்க சொல்றான் அவன் பையனை. அது அது நான் மாத்தி சொல்றேன், இது நடந்த உண்மை. இது ரைட்டுப்பா, உன் லெவல் மாத்தினது நான் படிக்க வைக்கணும். உன் லெவல் என்னவாயிருக்கும்? நான் இப்படி நினைச்சிருந்தா உடனே காலேஜுக்கு என் லெவலை தாண்டி உன்னை படிக்க வைக்கணும். அப்ப தம்பி நம்ம லெவல் இது இல்லடா, நீ என்ன போல வாடா கடைக்கு வேலை செய்ய கூட தோக்கணும் கூப்பிடுங்க, இப்ப நீ லெவலை பத்தி பேசிக்க மாட்டேன். என் லெவலை தாண்டி நம்ம தம்பி ஆச்சேன்னு படிக்க வச்சு பாரு, அப்ப இருந்தா கூட இந்த மாதிரி படிக்க வச்சுக்க மாட்டேன். நீ படிக்க வச்சு மேல போயிட்டு என் பள்ளிக்கு நீ லெவல் சொல்றியா? இனி உன் வாசிச்சு யாருமா என் பிள்ளை படிக்க வைக்கணும் தெரியும் ஈராப்புல வரதான் செய்யும் இல்லைங்களா சார்? அண்ணன் என்ன தம்பி என்ன, அதேதான் வாழ்க்கை இப்படிதான் சார். சார் எட்டி உதைத்த ஏணி போலதான் சார் இன்னைக்கு யாருக்கு உதவி பண்ணாலும் நாங்க இருக்கோம். நன்றி விசுவாசமா இருப்பாங்கன்னு நினைச்சு மட்டும் தயவு செய்து யாருக்கும் உதவி பண்ணாங்க. உங்க உதவி செய்யறது உங்க விருப்பம், உங்க கடமைன்னா பண்ணிடுங்க. திருப்பி மட்டும் நீங்க எதையும் எதிர்பார்க்க, ஈவன் யுவர் சைல்டு. ஆமா, எதிர்பார்ப்பில்லாத அன்பு மட்டும் இருந்தாதான் நாம அடிபடாம கஷ்டப்படாம இருக்கலாம். எதிர்பார்ப்போட ஒண்ணு செய்திட்டீங்கன்னா ஆமா ஆமா இப்ப அப்படி கிடையாது. பலனை எதிர்பார்த்துட்டு கடமையை செய்யும். அடுத்து இந்த பணம் என்ன பண்ணுது பாருங்க, குன்றினார்களை குன்றனாகும். சார் நேற்று இப்படி இருந்துப்பா சார், அவன் லட்சாதிபதி ஆனவனே அவன் பேச்சு அவன் ஸ்டைலு எல்லாமே மாறிடுது சார். குன்றினார்களை குன்றனாகும் இந்த பணம் இல்லைங்களா? ஆமா, வட்டமா இருப்பான், மாவட்டமா இருப்பான், மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப அவன் வட்டத்திட்ட பேச மாதிரி பேச முடியுமா? முடியாது. ரைட், அதை எப்படி சொல்றாரு கவியில, வென்றி ஆக்களும் மேதக வாக்களும் அன்றியும் கல்வியோடு அழகாக்களும் குன்றினார்களை குன்றனாக்களும் ஒன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யும். ஒன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யும். அந்த பொருளோட பவர் சார், ஒன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யும் அப்படின்னா அந்த பொருளோட ஒரு சிறப்பு சொல்றாங்க. ஒன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யுமே. ஆகவே இதையெல்லாம் திருமகள் தங்கும் இடம். ஒன்றும் சாகத்தினாய், அந்த இடத்துல திருமகளே வந்து தங்குறாங்க. வெத்து பயங்கர திருமகள் வரமாட்டாங்க. ஒன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யும். திருமகள் உரையக்கூடிய அந்த செல்வத்தை நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும்? பேரரசனா இருக்கிறவன் சிற்றரசர்களுடைய பெண்களை மணந்து அவர்கள் மூலமாக செல்வத்தை பெற்று பேரரசை வலுப்படுத்தி செய்து கொள்ள வேண்டும். படையும் வந்துடும், பண உதவியும் வந்துடும். இதுக்கு பேர் பொலிட்டிக்கல் அலைன்ஸ். ஏன் ராஜா ஜீவனை 8 கல்யாணத்தை பண்ணிக்கிறான்? அதுக்கு காரணம் இது விட இப்ப தெரியுங்களா? அவன் 8 பெண்ணை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான்? அவன் மீது ஆசைப்பட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவனுக்கு தேவை பொலிட்டிக்கல் அலைன்ஸ். ஏன்னா அவன் ஜீரோவா இருக்கும். அவன் ஹீரோ ஆகணும்னா பொலிட்டிக்கல் அலைன்ஸ் தேவை. ஒரு பெரிய ஏமாந்த நாட்டு, ஏன்னா வெள்ளக்கரிய பெரும்படை, அதை பெருமையா சொல்லிட்டாரு முதல்ல திருத்தக்க தேவை. அப்ப அதை சிறுமைப்படுத்த முடியாது. அப்ப வெள்ளக்கரிய பெரும்படையை வெல்வதற்கேற்ற படை இவன்கிட்ட வேணும்னா பணம் தேவை. பணம் வேணும்னா இவன் என்ன பண்ணுவான்? பல பெண்களை, அரச பெண்களை மணக்கலாம். அதன் மூலமா அவனுக்கு படை பலமும் கிடைக்கும். இப்ப ராஜா சண்டை போறான், 8 பெண்களை மணலாம். 8 வீட்டு படையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். 8 வீட்டு செல்வமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும். புரியுதுங்களா? இதுதான் சார் லைஃப். ஆக நீங்க செல்வத்தினுடைய சிறப்பை பத்தி எங்கேயாவது மேற்கோள் காலம்னா இந்த பாட்டை சொல்றேன். 1922 பாட்டு சீவக சிந்தாமணியில விமலையார் இளம்பகத்துல, வென்றியாக்களும் மேதகவாக்களும் இல்லைங்களா, குன்றினார்களை குன்றனாக்களும் ஒன்றும் சாகத்தினாய் கல்வி அழகோடு ஆக்களும். இத்தனை சிறப்பு செய்ய தந்துருப்பான் இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போறேன் அப்படியே கவர வச்சுட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு தொட்டு பாத்தீங்கன்னா லைன் அடிப்பான். சாப்பிட்டு வந்து கொடுக்கலாமா, கொடுத்துட்டு சாப்பிடலாமா, இவ்வளவு கூட்டத்துல நாம கொடுத்தோன்னு பார்க்க போறோம்னா
இல்லைங்களா சார்? வறுமையில இருக்கிறோம். பாப்பா ஹோட்டல் போய் பார்த்தேன், பாக்கெட்டை தொட்டு பார்த்துட்டு, ஏன்பா இட்லி எவ்வளோப்பா? 5 ரூபா சார் ஒரு இட்லி. அப்பதான் பாக்கெட் வச்ச 100 ரூபாய் இருக்குதான்னு எடுத்து வர பார்ப்போம். ஏன்னா சாப்பிட்டு நம்ம மாவாட்ட விட்டுற போறாங்க இல்லைங்களா? அப்போ பசி அதிகம். 2 இட்லிக்கு 4 இட்லி சாம்பாரை குடிச்சிட்டு 2 இட்லி பில்லை கட்டிட்டு மிச்ச பாக்கெட்டு ஊருக்கு போய் சார் பஸ்ஸுக்கு வருங்கன்னு பாக்கெட்டை தொட்டு தொட்டு வாழ்ந்த வாழ்க்கை வேற. அந்த வறுமையான வாழ்க்கை அதான் பணத்தினுடைய சிறப்பை சொல்ற வாழ்க்கை இல்லைங்களா? இந்த 100 ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருக்கிறது நம்ம தைரியமா போய் ஹோட்டல உட்காந்து சாப்பிடணும். அண்ணன் பில்லு தருவாரு, பங்காளி பில்லு தருவாரு, மாமா பில்லு தருவாரு. நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஆகாரம் நிம்மதியாக இருக்காதுக்குள்ள இல்லைங்களா? ஒரு 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 குற்ற உணர்வோட தான் உட்காந்து சாப்பிடணும். அடுத்தவங்க பில்லுல சாப்பிடணும். நம்ம காசுல சாப்பிட்டு பாருங்க, ஒரு தைரியத்தை தருதா இல்லையா சார்? இதான் சார் வாழ்க்கை. அது மாதிரி இன்னொரு சிறப்பை சொல்றேன். நம்ம பாக்கெட்ல உரிமையா பையன் கை விடுவோம். நாளைக்கு பையன் டாலர்ல சம்பாதிச்சானா கூட நீங்க உரிமையா பாக்கெட்ல கை விட முடியாது. வாய்ப்பே கிடையாது ராஜா. நீங்க பையன் நம்ம பையன் தானே திட்டினா கூட பார்க்கலாம். நீங்க கை விட்டீங்கன்னா பின்னாடி ஒரு ஜீவன் பார்க்கணும். இங்க பாரு, இனிமே பாக்கெட்ல காசுலாம் வைக்காது. ஏன் வைக்காதுன்னா வைக்காது பாரு, நீ வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா பாரு. எவ்வளவு ஒட்டி ஏமாந்து மேல் பாக்கெட்டே வச்சு வச்சதும் தெரியாது, போனதும் தெரியாது. வச்ச காசுலாம் இல்ல. இனி பாக்கெட்ல கை வைக்காது. எதுலதான் என்கிட்ட போகணும். நீ வேணுன்றப்ப கேட்டு வாங்கி. ஏன் அப்படி சொல்ற? உங்க அப்பா சும்மா பாக்கெட்ல கை விட்டு பண்ணிட்டே இருக்க. வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசம். ரைட். அததான் அப்போ இன்னொரு ஜீவகனுடைய கருத்து இன்னொன்னு சொல்றாரு. போர்களால கிடைக்கும் பெருஞ்சுரும் பெற்ற இன்னொரு முறை எப்படி பணத்தை சேர்க்கணும் இன்னொரு முறை சொல்றாரு. நீ சிற்றரசன் மீது படையெடுத்து போகும்போது அந்த தோற்ற நாட்டினுடைய செல்வத்தை பூரா கொண்டாந்து நம்ம நாட்டில் வச்சுக்கணும். கஜினி முகமது படையெல்லாம் பார்த்துருப்பீங்க. கோரி முகமது, கஜினி முகமது அவன் எதுக்கு படையெடுத்து போறான்னா அந்த நாட்டு செல்வத்தை அபகரிச்சுட்டு வரணும் இல்லைங்களா? அக்பர் படையெடுப்பு தான் காரணம். அங்க இருக்கிற ராஜாவுடைய சேரவளை விட்டு வைக்கணும் எல்லாத்தையும் இல்லைங்களா? சிம்மாசனம் அதுல வந்து நவரத்னங்கள் பொறிக்கப்பட்ட சிம்மாசனம் சார் எப்படி விட்டு வருவான்? எல்லாத்தையும் இப்படி பணத்தை சேர்க்கணுமா? இது கூட ஒரு விதத்துல தர்மம் தான், அரச தர்மம். தோற்ற நாட்டினுடைய படைகளை கொண்டாந்து பொருட்களை கொண்டாந்து நம்ம நாட்டுல சேர்க்கறது ஒரு தர்மம் தான். ரைட். போர்களால் கிடைக்கும் பெருஞ்செல்வத்தை சேர்க்கணும். ஜீவகனுடைய கருத்து சொல்றான். சரிதாங்கன்னு உங்க அப்பா ஒரு ஆள் என்ன மணந்து என் ஆளுகளை மயங்கி எல்லாத்தையும் விட்டான். நீ பார்த்தா லைனா கல்யாணம் பண்ணிட்டே போற. நீ ஒப்பனையே மிஞ்சிருவு போறது. வாழையடி வாழ்ற அப்பனுக்கு போறது கூட அப்படிதான் இருக்கும். நீ ஏற்கனவே காந்தரதத்தை மணந்துட்ட, பதுமையை மணந்துட்ட. ஆயர்குல பெண்ணு, அரசகுல பெண்ணு. அதுல ஒரு தெளிவாதான் நம்ம மாதிரி குழம்பிக்கல. என்னன்னா முதல் மனைவி பட்டத்தரசி. பட்டத்தரசியா இருக்கிறவ ஒரு அரச குலத்து பெண்ணா இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. புரியுது? பட்ட மகிழ்ச்சியா இருக்கிறவன் அரச குலத்துல இருக்கும். அதான் செல்வாக்கு சிறப்பு. அதனால தேடி என்ன பண்ணாரு? முதல்ல கடைசிதான் அவர் என்ன பண்ணிட்டா? யாதவ குல பெண்ணு. அப்பதான் குலம் நடைகள் நம்பி முருகனே என்ன பண்ணிட்டாரு? வள்ளி தெய்வானை மணந்தாரு, குடப்பெண்ணதான் மணந்தாரு. நீ இதெல்லாம் பார்க்க கூடாது, நப்பிண்ணை எடுத்துக்கோ. பெருமாள் மணந்தாரு, அவங்களாம் குலத்தை பார்க்கல. நீ ஏன்டா குலத்தை பார்க்கல? திருத்தக தேவர் வந்து அந்த கோவிந்தராஜன் மட்டும் அவனுக்கு புத்தி சொல்றாரு. இல்ல மாமா நீ கோச்சிக்காத, உன் பொண்ணை பத்தி அழகுலாம் நான் எதுவும் குறை சொல்லல. இருந்தாலும் என் நண்பனுக்கு உன் பெண்ணா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அதுக்கு பதில் சொல்லல. அந்த இடத்துல என் நண்பன் பதுமூலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நானே தந்தையா இருந்து பணம் வைக்கிறேன், நீர் பார்த்து இவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லைங்களா? அந்த இடத்துல வெண்ணெய் போன்று ஊரு இனியா. அந்த ஆயர் குலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண்ணை ஓமைப்படுத்துவார். தீப்பால் போல் சொன்னார். அவன் சொல்ற சொல்லு தீப்பால் போல இருக்கும். மேனி எப்படி இருக்கான்? வெண்ணெய் போல இருக்கும். உன்ன உருக்கிய நெய் போல இருக்கான். இப்படி உங்களவு எனக்கு சிந்திக்க தெரியுங்க சார். மில்க் ப்ராடக்ட் எடுத்துட்டு ஒரு பெண்ணை உருவம் செய்தா எப்படியோ அந்த மாதிரி இருந்தது அந்த பொண்ணு. அவ்வளவுதான்.
சரிங்களா? இப்ப நம்ம சாக்லேட் எல்லாம் செய்யறோம், அதெல்லாம் செய்யறோம் பாருங்க. சாக்லேட் எடுத்துட்டு பண்றோம், பூஸ்ட் சாக்லேட் எடுத்து ஒரு பொண்ணு பண்ணா பூஸ்டாவே இருக்குதா? அது மாதிரி வெண்ணெய், பால், தயிர், மோரை எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அது போல. சரி, அப்புறம் இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம கிட்ட ராஜ்யம் இல்ல, நமக்கு புத்தி சொல்றதுக்கு மந்திரிகை இல்ல, நம்ம கிட்ட பண பலமும் இல்ல, படை பலமும் இல்ல, நம்ம குலம் என்னான்னு வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். இப்ப நீ அந்த ராஜாவை கொல்றதுக்கு, படையை மீட்டு நம்ம நாட்டை மீட்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கா இல்லையா? ஏன்னா உங்க அப்பா என் அழகுல மயங்கியே எல்லாத்தையும் விட்டான். நீ பார்த்தா காந்தரவத்தை கல்யாணம் பண்ணிட்ட, குணமாலைய கல்யாணம் பண்ணிட்ட, பதுமைய கல்யாணம் பண்ணிட்ட, கனகமாலைய கல்யாணம் பண்ணிட்ட, கேமசரிய கல்யாணம் பண்ணிட்ட, இத்தனை பெண்ண கணவன். அதான் சொல்லிட்டேன், நீங்க வேற ஒரு குணமாலைக்கு போறீங்க, குணமாலை 2 போயிடாது இல்ல. ஆக 6 பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட. அவரு போலாமா? அவருக்கு ஒரு வருத்தத்தை பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு ஒரு வருத்தம், நீங்க மட்டும் ஜீவன் மாதிரி இருக்கீங்களா? இந்த கொள்கையில ஒரு மனிதன் போயிடக்கூடாதுன்னா அந்த காப்பியுமே இருக்கு. நீங்க சொன்ன தவறுதலான ஒரு சூழ்நிலை வந்தா கூட உங்க ஒழுக்கத்தை நீங்க மீறக்கூடாது, மாறக்கூடாது. அதுதான் அனங்கமாலை, அனங்கமா வீணை. படிச்சுமா இல்லையா சார்? பௌத்தத்தனும் அனங்கமா வீணையும் காட்டுல வராங்க, போய் தண்ணி எடுத்துவான்னு கணவன் அனுப்பிச்சிடுவா. இவ காம குறிப்புல காமிப்பா, உன்னை நான் அடையலன்னா நான் உயிரை விடுறதே மேலிடான்வா. இருந்தாலும் அவளை கூப்பிட்டு நீ யாரு என்னன்னு கேட்டு இந்த உடம்பினுடைய இழித்தகமையை சொல்லி, நீ இந்த உடம்பு மேல ஆசைப்படாத, இந்த உடம்பு நிலையானது இல்லைன்னு சொல்லி அவளை நல்வழிப்படுத்தி கணவன் வருவான். ஏன்னா இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்ட, இவ என் மேல ஆசைப்பட்டுட்டான்னு அவனுடைய உண்மையை சொல்லாம இப்படி விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவன் 2 பேர் குடும்பத்தையும் மாத்தி அவன் மேல இருக்கிற ஆசையை அவன் விடறதுக்காக இவன் மந்திரம் சொல்லி அவங்க 2 பேரையும் நல்வழிப்படுத்துவான். இவர் பத்திங்களா சூழ்நிலை கிடைச்சா, ஐயா சாமி இல்ல சார், அது அரச நியதி. நீங்க அங்க கோவிந்தியாரிட பதத்துல சொல்றீங்களா? என்ன சொல்ற வரீங்க? ஆணிரைய கவர்ந்தா ஆணிரைக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்ல சார். அது வேடுவன் கடத்தி போயிட்டான். வேடுவன்கிட்ட இருந்து ஆணிரை பத்திரமா மீட்டாகும். வேடுவன் நமக்கு பகைவனானவன் இல்ல, இவனுக்கு இணையானவனும் இல்ல. அதனால அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறது இவனுக்கு புகழும் இல்ல. அப்படி பண்ண முடியாது, போர்ல அது பண்ண முடியாது. போர்ல பல உயிர்களை கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாதது. அங்க என்னன்னா தகுதி இல்லாதவன் சண்டை போட்டு மிரட்டியே வேண்டாம். இவன் நீ மிரட்டினா பயப்படலாம், அவன் இல்ல. பொருத போரிடுறோம், யானை போர் நடக்கணும், குதிரை போர் நடக்கணும், தேர் போர் நடக்கணும், காலாட் போர் நடக்கணும். எல்லாம் நடந்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஏதோ போனவனே அங்க மாமா பறிக்கு மாதிரி பசின்னு வந்து முடியாது இந்த வெற்றி. ஏன்னா இந்த காப்பீட்டினுடைய இறுதி போர் வெள்ளக்கரிய பெரும் படை, ஏகாங்க நாட்டினுடைய படை. அதை குறைச்சி மதிப்பிட்டோம்னா சச்சனுக்கோ ஜீவகனுக்கோ பெரும் போய் சேராது. அவன் நாட்டு பெரும்படை, அதை கொல்லணும்னா அதை வெல்லணும்னா இவன் பெரும்படை வச்சிருக்கணும். அதனாலதான் இவனுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு காப்பியத்துல ஆரம்பத்துல ஒரு கேரக்டரை பத்தி நல்லா புகழ்ந்துட்டு பின்னாடி போய் அவன் மோசமானவன் சொல்லக்கூடாது. அது அந்த காப்பியத்துக்கு அழகு இருக்கு. அவன் அந்த தன்மையோட அவன் அணுகணும். அதனாலதான் முன்ன அவனை அறிமுகப்படுத்தும் போதே மிக சிறப்பா அவனை எப்படி கேரக்டர் அறிமுகப்படுத்தணும் அப்படி அறிமுகப்படுத்துவாங்க காப்பிய புலவர்கள். சார் இப்பத்திய பிரசன்ட் சூழ்நிலை என்ன? படையெடுத்தா போர் வேணும், அப்ப நமக்கு செல்வம் வேணும், படை திரட்டி ஆகும். அப்ப படை திரட்டி போனாதான் நம்ம நாட்டை மீட்டு. அதுக்காக 15 வருஷமா அந்த அம்மா தவம் இருக்கிறாங்க. இப்ப போய் அவங்கள்ட்ட என் நாட்டை விட்டுறான்னு கட்டிக்காரன் கேட்க முடியுமா? கேட்டா விட்டுருவானா? இல்ல அந்த நாட்டை மீக்காம இவனும் தவம் எடுத்துட்டு பாட்டு போயிட முடியுமா? முடியாது. அப்ப இல்லற வெற்றி முதல்ல.
அப்ப இல்லறத்துல வெற்றி அடையணும்னா நாட்டை மீட்டு எடுக்கணும். அதுக்குதான் என்ன சொல்றாரு இந்த நாலடியார் பாட்டு. அதுதான் முக்கியமானது. ஒரு ஆலமரம் அடிமரம் அத்து விழுந்துச்சுன்னா, செல்லேறிச்சுன்னா, அதனுடைய விழுதுகள் எப்படி அந்த மரத்தை காப்பாத்துதோ அப்படி அந்த குளத்துல பிறந்த பிள்ளைகள் அந்த குளத்தினுடைய பெருமை குற்றாமல் அந்த வீட்டை காப்பாற்றணும். அது போல சச்சனை இறந்துட்டா, நாட்டை எழுதுனா, பையன் பிறந்தும் அந்த நாட்டை மீட்டு எடுக்க முடியாம போயிட்டானா அது ஜீவனுக்கு அடங்குது. அப்ப அந்த நாட்டை மீட்டு எடுக்கணும் அந்த குளத்துல பிறந்த பையன். அதுதான் கிளைமேக்ஸ் இந்த காப்பீடு. இந்த காப்பீடுல அது மட்டும் கிளைமேக்ஸ் இல்ல, அது ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல. செகண்ட் பார்ட் என்னன்னா அவங்க எல்லாத்தையும் துறவு போய் முக்தி அடையும். அதுதான் பெரிய கிளைமேக்ஸ். இப்ப இந்த பாட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. எந்த பாட்டுன்னா நாலடியார் இந்த பாட்டு. நான் ஏற்கனவே தந்தை அறிவு மகன் அறிவு அதுவும் நாலடியார் பாட்டு தான். செந்நெலால் ஆய செழுமுலை மட்டும செந்நெல்லே ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வளவயல் ஊற மகனறிவு தந்தை. நெல்ல வரைச்சிட்டோம்னா கொஞ்சம் வரைச்சோம்னா கூட அது என்ன ஆயிடுது, கழனி முழுக்க நடவு நட்டு விளையாடுமையை பார்த்தோம். அதனால விதைகள் கொஞ்சம் தான், ஆனா எல்லாமே கழனி கூட ஆயிடுது. அது போல தந்தை அறிவு தான் மகன் அறிவு தான். கேழ்வரகு வச்சா கேழ்வரகு தான் முளைக்கும், நெல்லு வரைச்சா நெல்லு தான். அதனால தந்தை அறிவு மகன் அறிவு. ஆமா, தாய தண்ணீர் கழுத்துல பார்த்தா பெண்ண அடுப்படியில பாக்கலான்னு. சிதலை தின்னப்பட்ட ஆலமரத்தை, இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. நாலடியார் சிதலை தின்னப்பட்ட செல்வு தின்னுட்ட அடிமரம் ஆலமரம். சிதலை தின்னப்பட்ட ஆலமரத்தை முதலைனா பிள்ளை முதலையாய் மற்றும் அதன் வீழ் ஊன்றி ஆங்கி புதலைமை தந்தை கண் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைய கெடுது. அப்பா வலுவில்லாம அந்த குடும்பத்தை காப்பாற்ற விட்டாருன்னா பையனை நம்பினா அடிச்சு போயிடக்கூடாது. பையன் அதை டேக் ஓவர் பண்ணி அந்த குடும்பத்தினுடைய சிறப்பை காப்பாற்றணும். அதுதான் அந்த பையனுக்கு அழகு. எங்க அப்பா அழிச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு என்ன கிடக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அழிச்சதை மீட்டு இருந்தாதான் பிள்ளைகள் அழகு. அப்பா எப்பொழுது வலுவிழந்து குடும்பத்தை பாரத்தை சுமக்க முடியாம தயங்குறாரோ பையன் டேக் ஓவர் பண்ண. அப்பா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு. பையன் தலையெடுத்து கடனை பூரா அடைச்சிட்டு அவங்க தாத்தா காலத்துல எவ்வளவு செல்வாக்கான குடும்பமா இருக்கோ அந்த செல்வாக்கோட அந்த ஊர்ல வாழணும். அதுதான் அந்த பிள்ளைக்கு பெருமை இல்லைங்களா? தாத்தா பாதி விட்டாரு, அப்பா பாதி விட்டாரு, மிச்சத்தையும் புள்ள வித்துட்டு வந்துட்டான்னு பேரு பிள்ளைக்கு வரணும். இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளினும். அடுத்தது பாருங்க, அதனால ஒரு பகைவனை வெற்றி அடையணும்னா நேரம் காலம் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஓடிடும். இதெல்லாம் பார்க்காம ஓடி போய் திடீர்னு அவன் போய் அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நம்ம தோத்து ஓடிடக்கூடாது. அதுக்கு அழகான ஒரு குரல் இருக்கு, பகல் வெல்லும் கோபை இல்லைங்களா? அதுதான் பகல் வெல்லும் பூகையை எது வெல்லும்? காக்கை இல்லைங்களா? 1000 பூகை இருந்தா கூட பகல்ல ஒரு காக்கா போடுவோம் இல்லைங்களா? ஏன்னா அது பகல. அப்பதான் மறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோறு போடக்கு. இப்படி போனா இந்த தப்பு நடக்கும், இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நம்ம காப்பாத்திக்கணும். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்குறது தப்புன்னு அரசாங்கம் தெரியுமா? வாங்கின ஒரு பாடு புடிச்சிட்டீங்க, அப்ப முகத்தை முடியல பிரயோஜனம் இல்லைங்களா? வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் போகுது. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல இல்லைங்களா? அடுத்து பாருங்க, அதனால புதல்வன் மறையட்டு பையன் அந்த வீட்டுடைய இழித்தன்மை மறைச்சிட்டானா அந்த குடும்பத்தினுடைய மானம் காப்பாற்றப்படும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காப்பீட்டு மிக முக்கியமானது. அதைதான் ஜீவகம் செய்யலாம். சச்சன் என்ன பண்ணா? நம்பி அரசாட்சி கொடுக்குறான். எதனால? மனைவி மீது கொண்ட காமத்தினால. அப்ப தந்தை இழந்த நாட்டை மகன் என்ன பண்ணலாம்? மீட்டு எடுக்கும். அதான் ஒரு ஆண் மகனுக்கு அழகு. அதுதான் கிளைமேக்ஸ். அதுக்கான முயற்சி தான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப நந்தட்டனுடைய தோல் வலிமையை பத்தி சொல்றாரு, ஆராயும் திறமையை பத்தி சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, ஞானம் கருதினும் கை கூடும். இந்த குரல் ரொம்ப முக்கியமான சொல். ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். அருமையான குரல். அடுத்தது பாருங்க, 1000 எலி இருந்தா கூட சார், ஒரு பாம்பு புஷ்னு சத்தம் விட்டுதுன்னா
அத்தனை எலியும் பார்க்கணும். எதுல நிக்க முடியுமா எலி? அது போல நாம் வல்லவனாக மாற வேண்டும். ஆமா சார். ஒடித்தக்கால் என்ன முவரி எலிப்பகை நாகம் உயிர்க்க கெடும். அருமையான திருக்குறள். அது மாதிரி இன்னொரு குறள் இருக்கு. 1000 காக்கைக்கு ஒரு கல். 1000 காக்கா இருக்கு, ஒரு கல் எடுத்து போடுங்க, அத்தனையும் பறந்து. எலிப்பகை, ஒரு பாம்புக்கு முன்னாடி எலி ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போல ஒரு பேரரசன் இருக்கணும், எலி போல சிற்றரசன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாட்டை நீ மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மதிவல்லார்க்கு அரியதுண்டோ இம்மாநிலத்தில். என்ன வழி சார்? மதிவல்லார்க்கு அரியதுண்டோ இம்மாநிலத்தில். மதி கூர்மையா இருக்கிறவங்க இந்த மாநிலத்துல அடைய முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. அப்ப மதி கூர்மையால நீங்க நினைத்தது அத்தனையும் அடைய முடியும். அப்ப அறிவினுடைய சிறப்பையும் சொல்றாரு. அப்ப காலம் இடம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து பகைவனுடைய பலத்தை போல நீங்க இடம் போடணும். நாம போய் தாக்கணும், அவன் எப்படிதான் தாக்குவான், எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போனோம். சின்ன நாடு தானே, அவன்கிட்ட என்ன அணுகாயுதம் இருக்குது, நாம போய் புசி போட்டு வந்தீங்கன்னா அவன் பின்னாடி எதிரி வருவானோ அத்தனை பேரும் நம்மளால இதான் இப்ப நடந்துட்டு இருக்கு வேர்ல்டுல. இதெல்லாம் எப்ப பாருங்க. அது போல 1000 காக்கை போர் கல், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இதெல்லாம் அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் 11 பேரை சபதம் பண்றான், நாங்க இந்த நாட்டை மீட்டெடுக்காம. திருக்குறளுக்கு உரை விளக்க மாதிரி இருக்கு சார் இந்த நூலு. எழுத்தெண்ணி படிச்சிருக்காரு சார். ஒரு பாட்டியும் ஒரு குறள் இருக்கு சார். ஒரு சமண நூல் தான். அதனாலதான் அதை அப்படியே எடுத்து பொறிச்சு காட்டிக்கிறாரு. அந்த வார்த்தை கூட மாத்த மாட்டேங்கிறாரு. ஆமா. அப்போ எல்லா வீரர்களும் சபதம் சொல்றாங்க. அப்பதான் விஜய சொல்றா, எல்லாரும் கட்டளை இட்டாமா நாட்டை மீட்டு எடுக்கணும். தாயாகி நீங்க ஒரு கட்டளை இடுங்க, நாங்க இப்பவே கட்டிக்காரன பொண்ணு நாட்டை மீட்டு எடுக்கணும். நீங்க மட்டும்தான் இன்னும் கட்டளை நாட்டு பாக்கின்னு சொல்றான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கார் தோன்றவே மலரும் முல்லை, கார் காலத்துல முல்லை பூக்கும், கமலம் பாருங்க தாமரை பூ, சூரியன் உதயமானே தாமரை பூக்கும், தேர் தோன்றவே மலரும் செம்மணின் மாமன் மற்றும். நீ இப்போ அந்த அம்மா ஊமை சொல்றாங்க பாருங்க, கார் காலத்துல முல்லை பூக்கும், சூரியன் உதயமானான் தாமரை பூக்கும், நீ போய் மாமா வீட்டுல நின்னாலே மாமன் உன்னுடைய பகையை குடித்து உனக்கு உன் நாட்டை மீட்டு தந்துருவான். தாய் மாமன் அப்படி இருக்குங்க சார். தாய் மாமனுடைய சிறப்பை எப்படி சொல்றாங்க பாருங்க இல்லீங்களா? அந்த ஓமை சொல்லி சொல்றாங்க. தேர் தோன்றவே மலரும் செம்மணி மாமன் முகம், போய் தேர் போட்ட மாமனுடைய முகம் அப்படி செம்மண் மலர் அழகா மலர்ந்துருக்காங்க. சீர் தோன்றவே உன்னுடைய சீர் தோன்ற உன்னுடைய நாட்டை மீட்டு கொடுப்பான். சீர் தோன்றவே மலரும் சென்றவன் சொல்லினோடே அவனோட படையோட போய் தோன்ற நின்ற பகையை, இந்த உலகம் பூரா தெரிஞ்சுட்டான் நமக்கு அவன் தான் பகைவன், அந்த பகையை செரற்பாளன். செரற்பாளன் அந்த பகையை முடிதான். பால் தோன்றவே நின்ற பகையை செரற்பாலை என்றால். இப்பதான் தாய் லாஸ்டா ஜனாதிபதி பர்மிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்தாச்சு இல்லைங்களா? அப்புறம் தாயினுடைய ஆலோசனை கேட்கறாங்க, நீங்க இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்பிய மாமா வீட்டுக்கு போங்கம்மா, நாங்க பின்னாடி படை எடுத்துட்டு வரோம், மாமா கிட்ட போயிட்டு நாங்க வரத ரகசியமா வச்சிருக்க சொல்லுங்க, மக்கள் வந்து ஆரவாரம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்ப அங்க இருந்து படை திரட்டி வராங்க. அதான் அடுத்து நடக்க போகுது. அதுக்கு இடையில இன்னும் ஒரு 3 இளப்பங்கள் இருக்கு. அப்ப ஜீவகன் ஏமாமத நாட்டுக்கு சொல்றான், தவம் செய்யறவங்க தனியா போகணும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும். அதனால இந்த அம்மா 105 அவங்களை போல தவம் எடுத்த பெண்களோட போறாங்க. அப்போ ஜீவகனுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த சோலையினுடைய அழகு, ஏமாமத நீர்வளம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு. திரும்பி மக்கள் சமைத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்றாரு. 4 வகை போஜனத்தையும் சொல்றாரு. அதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா 4 வகை உணவு பத்தி சொல்றாரு. பஷ்ய, போஜ்ய, லேஷ்ய, போஷ்யங்கள். இத தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா உண்ணல், நக்கல், பருகல்,
உண்ணல் நக்கல் பருகல். இதுதான் ஒன்று. உண்ணல் தின்னல் நக்கல் பருகல். உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் 4 வகையான ஆகாரம். 4 வகையான ஆகாரத்தையும் செய்யறாங்க. அப்போ போயிட்டு வழியில இளைப்பாறாங்கன்னா குதிரைக்கு இதை கூட சொல்றாங்க. இளைப்பாறும் போது மனுஷன் இளைப்பாறது மட்டும் சொல்றாங்க. குதிரை யானை இதெல்லாம் இளைப்பாறலாம். அப்ப குதிரை இளைப்பாறும் போது அதுக்கு என்னென்னலாம் ஆகாரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெள்ளக்கட்டியோடு சேர்த்து அரிசி, கொள்ளு, வெந்த கொள்ளு, இது எல்லாத்தையும் பையில கட்டி அது ஒரு வாயில கட்டிடுவோம். நீங்க பாத்துட்டீங்களா? அது அப்ப வெள்ளம் முக்கியமானது. அது அப்புறம் யானைலாம் என்ன சொல்றது, யானையை காட்டுல விட்டா அது மாதிரி இஷ்டத்துக்கும் என்னென்ன தடைகளை சாப்பிடுமோ சாப்பிடுவோம். இந்த குதிரை இருக்கு, இந்த ஒட்டகம் சோமாத்து, அதெல்லாம் என்ன பண்றோம், கரும்பு தோட்டத்தில் இருக்கான் லட்சணமா சாப்பிட்டு இவ்வளவு பத்தி சொல்றாங்க. விலங்குகளுடைய நலத்தையும் அந்த படை வீரர்கள் கருதினார்கள் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜீவகன் இனிய உணவுன்னா சமணர்களுடைய கொள்கையை தெரிய சொல்றாரு. என்னன்னா, சமணர்கள் 6 மணிக்கு மேல சாப்பிடுவாங்க. எல்லா டாக்டரும் சொல்றாங்க 6 மணிக்குள்ள சாப்பிடும். ஏன்னா சூரியன் இருக்கும்போது தான் நமக்கு தேவையான டைஜஷன் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, உமிழ்நீரும் கிடைக்காது. ராத்திரி 10 மணிக்கு மிட்நைட் மசாலா சாப்பிட்டீங்கன்னா ஆமா அது உடம்புக்கு அவ்வளவு கிடைக்கும். அப்போ ஜீவகன் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டான், இரவு உண்ணாமையை கடைபிடிச்சான்றதை எப்படி சொல்ல முடியும் பாட்டுலன்னா, சமணர்கள் இரவு உண்ணாமையை கடைபிடித்தார்கள், ஆகவே 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டான்னு சொல்றேன். அவன் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு கழிமலர் விழித்தன கண் கமலம் பட்டது. அவன் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு இரவு நேர மலர்கள் மலர்ந்தன. மாலை பூக்கிற பூ இருக்கு, சூரியன் அந்திம ஆன பிற்பாடு பூக்கும் அந்த பூ. இவன் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு அந்த பூ பூத்துக்கும். சமணர்கள் அந்த காலத்துல மழை காலத்துல 6 மணி ஆயிடுச்சு, கண்ணாடி கிடையாது, கடிகாரம் கிடையாது, அப்ப சொல்லு கிடையாது. அப்ப எப்படி பார்ப்பாங்கன்னா 6 மணி ஆயிடுச்சா கை இப்படி காமிக்கலாம், ரேக தெரிகிற வரையிலும் தான் சாப்பிடணும். கையில இருக்கிற ரேக தெரியல, இருக்கிட்டுன்னா சாப்பிடக்கூடாது. அது ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. நீங்க கடிகாரம் இல்லாத வீடு, கடிகாரம் இல்லாத சூழல் இருக்கிறீங்க, மணி 6 ஆயிடுச்சா இல்லையா, 6 மணிக்கு மேல சாப்பிட்டா மிகப்பெரிய தவறு சமணம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கை ரேகை பார்ப்பாங்க. கை ரேகை தெரிஞ்சதுன்னா சாப்பிடலாம், கை ரேகை தெரியலன்னா 6 மணி ஆயிடுச்சு சாப்பிடக்கூடாது. அது மணி 5 ஆயிருந்தாலும் இல்லைங்களா? அப்படி வாழ்ந்தாங்க சார். அதனால ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. காலையில இருந்தா டைஜஷன் எந்த ப்ராப்ளம் இல்லாம சார் சொல்லுங்க சார். ஆமா சார், பாட்டு நம்பரோட சொல்றான் 1939. சார், மத களிரனால் ஐன்ற பின்னரே, ஐன்றதுன்னா ஒன்றது இல்லைங்களா? அது எப்படி சொல்றாரு, களிரனால் ஐன்ற பின்னரே கழிமலர் விழித்த கண் கமலம் பட்டது. கமலம் மூடிச்சு, கழிமலர் பூத்தது. அப்ப சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா, பகல் நேர பூக்கள் பூப்பின, மாலை நேர பூக்கள் அரும்பின. எப்போ? ஜீவகன் ஐன்ற பிறகு. என்ன அப்ப இரவு உண்ணாமையை சமணர்கள் கையாண்டார்கள், கடைபிடித்தார்கள் என்பதற்கு இலக்கிய சான்று உண்டா? யாராவது கேட்டா இந்த பாடம் சொல்லுங்க. இப்ப இந்த பாட்டின் கூடவே சமணத்தினுடைய ஒழுகலாறுகளையும் கொள்கைகளையும் அங்காங்கே இடம் கிடைக்கும் போது திருத்தக்க தேவர் வலுப்படுத்தி வருகிறார். அப்புறம் இனிய உணவை ஜீவகன் சாப்பிட்டா இனிமையா, அதன் பிறகு சாப்பிட்ட உடனே 6 மணிக்கு வரைக்கும் என்ன சாப்பிட்டு படுத்து தூங்க விடுது. இனிய இசையை கேட்கலாமா? இனிய இசையை கேட்டிருக்கிறார்கள், நடனத்தை பார்த்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் போய் தூங்க போவோம். 8, 8, 9 மணிக்கு மேலதான் போய் தூங்க போவோம். நகர மங்கையினுடைய அழகை பத்தி எல்லாம் சொல்றேன். சாப்பிட்டு 3 மணி நேரம் கல்வி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா சார்? இதுல ஒண்ணு சார், இந்த சமணர் 6 மணிக்குள்ள சாப்பிடுவான்னு சொன்னீங்கல்ல, அது இன்ன வரைக்குமே அது விவசாயிகள் கிராமத்துல சார் 7 மணிக்குள்ள சாப்பிடுவாங்க. அதை நான் 6 மணிங்கிறது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நம்புறோம்.
என் கண்ணு முன்னாடி பார்த்தது. 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க, படுத்துருவாங்க 7:30க்கெல்லாம். காலையில வந்து 5 மணி 4:30க்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு வயல்வெளிக்கு போயிடுவாங்க. 6 நீங்க உழவர்களுடைய வாழ்வியல் சூழல் அந்த மாதிரி இருந்தது. அதனால அவங்க 7 மணிக்கு சாப்பிட்டாங்க. ஏன்னா காலையில இருந்து வேலையில உழைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வேற வேலை கிடையாது. டிவி பாக்குற வேலையோ, செல்லு நோண்டுற வேலையோ, இன்ஸ்டாகிராமோ அப்ப இல்ல. ஆடு மாட்டுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துட்டாங்கன்னா படுத்துருவாங்க. இதுக்கு விட பியூட்டியான ஒரு செய்தி சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல பட்சிகள் எந்த ஆகாரம் எடுத்துக்காது. 6 மணிக்கு கூடு அடைஞ்சிட்டா பறவைகளே உண்ணாது, தண்ணீர் அருந்தாது. பல விலங்குகள் 6 மணிக்கு மேல உண்ணாது. சமணர்கள் ஏன் 6 மணிக்கு மேல உண்ண மாட்டான்னா, நீங்க 6 மணிக்கு பிறகு சமைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த அப்ப இருந்த விளக்கு ஒளியில பூச்சிகள் உற்பத்தி ஆகி நீங்க சமைக்கிற சூடு பொருள் மேல அது விழுந்து இறந்து போயிடும். தன்னுடைய ஒருவேளை உணவுக்காக கூட எந்த உயிரும் தன்னுடைய உயிரை மாய்த்து விடக்கூடாது. உயிர் கொல்லாமையை கடைபிடிப்பதற்காக 6 மணிக்கு முன்பாகவே உண்டு விட்டார். இது வந்து உணவு டைஜஷன் ஆகணும் அப்படின்றது செகண்டரி. உயிர் கருணையும் உயிர் கொல்லாமை காரணமாக தான் அந்த 6 மணிக்கு மேல. இன்றும் பல சமண குடும்பத்துல குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்துல கூட 6 மணிக்கு முன்னாடி பாலை காய்ச்சி வச்சிருவாங்க. குழந்தைக்கு நைட் 8 மணிக்கு பால் வேணும்னா கூட காய்ச்சின பால் இருக்கு அதான் கொடுப்பாங்க. அப்ப போய் ஸ்டவ் பத்த வைக்க மாட்டாங்க. நீங்க லைட்ட போடுவீங்க, லைட்ல பூச்சி வரும். நீங்க கேஸ் பத்த வைப்பீங்க, அந்த ஒளியில போய் விழும். தோசை கல்ல போடுவீங்க, தோசை கல்ல வந்து விழும். தோசை சுட்டு முடிச்ச உடனே அதை எடுத்து ஸ்டவ்ல வச்சிருவாங்க. ஏன்னா அந்த சூட்டுல எதுவும் விழுந்துடக்கூடாது, மூடி வைப்பாங்க இல்லையா? ஏன்னா தோசைகள் சூடா இருக்கு சார், விழும். டக்குன்னு விழுந்த உடனே அதுதான் நெருப்புல விழுந்த மாதிரி உயிரை கொடுக்கும். அப்ப யானையை கொண்டா, அப்ப வெளியில போய் கசாப் கடையில ஒரு உயிரை கொள்றவங்க தான் பாவம் நினைக்காதீங்க. உங்க உணவுக்காக தெரியாம ஒரு உயிரை விட்டுட்டா கூட நீங்களும் அவனுக்கு செய்யணும். அதனால எந்த விதத்திலும் உயிர் கருணை பாதுகாக்கப்படணும். அதுக்காக உங்க ஒருவேளை உணவுக்காக எந்த உயிரும் கொல்லக்கூடாது. அந்த கான்செப்ட்னாலதான் இரவு உண்ணாமையை சமணர்கள் பயன்படுத்தினார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த மீத பாடலை நாம் நாளை விமலை எப்ப சந்திக்கிறான், பந்தாடுதல் மூலமா அவனை சந்திக்கிறான். ரொம்ப அழகான கிளைமேக்ஸ் விமலை அவன் சந்திக்கிற சூழ்நிலை. அதன் பிறகு விமலையுடைய அழகை அவன் எப்படி மயங்குறான், விமலை எப்படி கல்யாணம் பண்றான் அப்படின்றதெல்லாம் நாளைய வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். நேரம் கருதி செவி கொடுத்து நீங்கள் எல்லாம் செவிப்படுத்த இந்த நன்றிக்கு நான் செவி சாய்த்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.